वागर्तामिव सम्पृक्तौ वागर्त प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं शारदा शारदाम्बोजवदना वदनूये सर्वदा सर्वदास्माकं सन्निधिं क्रियात् सदा शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां हरिः ओम्. இது ரொம்ப ஒரு விசேஷமான நாள், ஒரு சிறப்புமிக்க நாள்னு சொல்லலாம். பல காரணங்களுக்கு, பட் அதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம ஆச்சாரியாரோட வஜ்ரவர்தந்தி மகோத்சவம். அந்த ஒரு சந்தர்ப்பத்துல இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஆச்சாரிய சிந்தனத்துல தான் இருந்தோம். காலம்பரை நீங்கள்லாம் 4 நாளா இருந்தாலும் நான் இன்னைக்கு காலம்பரத்துலேருந்து ஆச்சாரிய சிந்தனத்துல தான் இருந்தேன். இங்க வந்ததுல இருந்து இப்படி ஒரு அழகான ஒரு ஏற்பாடுகளை மதுரையில நம்ம சிங்கேரி மடத்துல ரொம்ப விசேஷமா பண்ணி அதுல ஆன்மீகமான பல விஷயங்களை அனுசந்தானம் பண்றதுக்கு ஒரு உத்தம அவகாசம். இன்னைக்கு குருவாரம், அது வேற ரொம்ப விசேஷம். ஆச்சாரியரோட வர்தந்தி தினம் குருவாரமாகவும் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம ஆச்சாரியாரை பத்தி குரு மகிமையை பத்தி பேசுறது ரொம்ப விசேஷம், கேட்கறது ரொம்ப விசேஷம். அது நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருப்போம் பரஸ்பரமா ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம சிங்கேரி பீடத்தோட 36வது ஜெகத்குருவா இருக்கார் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி சுவாமிகள். நான் இந்த லெக்சருக்கு போற முன்னாடி கொஞ்சம் ஒரு அவருடைய சில விஷயங்களை, நம்ம சுவாமிகளை பற்றிய சில விஷயங்களை ஆதரவு கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக்ல கொஞ்சம் நம்ம பிரவேசிக்கலாம். அதாவது ஆச்சாரியரோட பூர்வாசிரமத்திலேருந்து ஆச்சாரிய சன்னியாச ஸ்வீகரணம் வரை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சேன்னா அது கிட்டத்தட்ட ஆதிசங்கர் பகவத்பாதர் மாதிரியே ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அது நீங்க தெரிஞ்சாலும் அதை நீங்க பகிர்ந்து கொண்டது ரொம்ப விசேஷம். அவரோட வர்த்தந்தியில நம்ம அதை பத்தி யோசிக்கிறது. ஆச்சாரியரோட முன்னாடி 4 சகோதரிகள். எப்படி ஆதிசங்கரன் பகவத்பாதர் பிறக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அது மாதிரி நம்ம ஆச்சாரியோட பூர்வாசிரமத்துல அவ மாதா பித்தரவும் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டா. ஆச்சாரியரோட பூர்வாசிரமத்துல அவரோட தகப்பனார் 1 வருஷத்துக்கு நித்தியமா மகன்யாச பூர்வமும் ருத்ராபிஷேகம் செய்யறேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை பிறக்கணுங்கிற மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அவர் 1 வருஷமா பண்ணினார். அதற்கப்புறம் அந்த ராம மகோத்சவம், அதனால ஜனனம் இந்த டயத்துல ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராம மகோத்சவத்துல ரொம்ப விசேஷமா அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு குழந்தை பிறந்தா நான் சீதாராமன் பெயரை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகப்பனாரோட சங்கல்பம் பிரார்த்தனை. தாயாரோட பிரார்த்தனை ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஆஞ்சநேயலூன்னு பெயர் வைக்கிறேன், அதனால குழந்தை பிறந்தனா சீதாராம ஆஞ்சநேயலூன்னு நம்ம ஆச்சாரியாளுக்கு பூர்வாசிரம பெயர். ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு சாஸ்திர விஷயங்கள்ல ஒரு ஆசக்தி. ஒரு விஷயத்த ஒரு தடவை கிரகிக்கணும், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது இன்னைக்கும் நம்ம ஆச்சாரியாள்கிட்ட பாக்குறோம். நம்ம ஆச்சாரியாள்கிட்ட ஓய்வு வந்திருக்கிறவளுக்கு அதை நல்லா இன்னும் கூட அனுபவிக்க முடியும் நம்ம சொல்றத. அந்த குழந்தை பருவத்திலேயே அவருக்கு அப்படி ஒரு கிரகண சக்தி. அவர் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப விசேஷமா அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவர் 11ஆம் கிளாஸ் வரை படிச்சுட்டு இருந்தார். இங்கிலீஷ்ல அவரோட பிராவீண்யம் ரொம்ப ஜாஸ்தி. இங்கிலீஷ்ல இல்ல,
சின்ன வயசுல இருந்து அவருக்கு சம்ஸ்கிருதத்துல அப்படி ஒரு மகா ஆசக்தி. இப்படி எல்லாம் அவரோட காலம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நம்ம ஆதிசங்கரருக்கு வந்து அவரோட குருவை வந்து நர்மதா கரையில் போய் தரிசனம் பண்ணினார். அப்பதான் அவருக்கு அந்த அவரை அங்கீகரிச்சு கூட்டின்னு போனதான் நமக்கு கதை தெரியும். அதே மாதிரிதான் நம்ம ஆச்சாரியா இருக்கும். ஆமா, அபினவ வித்யார்த்த சுவாமிகள் வந்து உஜ்ஜயின்ல இருந்தார். அப்ப 68 நினைக்கிறேன், 1968 உஜ்ஜயின்ல இருந்த ஷிப்ரா நதிக்கரையில போய் நம்ம ஆச்சாரியார் இன்ஃபேக்ட் முன்னக்கூடியே வந்திருக்காரு, நாசரோபேட்டுக்கு வந்திருக்காரு. இந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா சம்ஸ்கிருதம் பேசுகிறது. ஆச்சாரியாளுக்கு ஜேஷ்ட மகா சன்னிதானத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு இது. அப்ப இவர் போய் அந்த உஜ்ஜயின்ல போய் அந்த ஷிப்ரா நதிக்கரையில போய் பார்த்து அப்பதான் அவரை தன்னோட அழைச்சிட்டு சிங்கேரிக்கு கூட்டின்னு போய் அப்புறம் ஒரு 6-7 வருஷமா அவரோட தீனத்துல அவருக்கு விசேஷமா அதெல்லாம் கதைகள். எது சொல்ல வர, பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சாட்சாத் ஆதி பகவத்பாதரோட ஒரு விதமான அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம பார்க்கிறோம். ஆச்சாரியர்களுக்கு ஒரு விசேஷம்னா அவர் சாட்சாத் சரஸ்வதி. அது நீங்க வந்து அது எப்போ அது ரொம்ப உத்கர்ஷமா தெரியும் கேட்டீங்கன்னா, அந்த வாக்கியார்த்த சபா நடக்கும். நான் பல வருஷம் போய் உட்கார்ந்துருக்கேன். அதுல ரொம்ப ஒரு விசேஷமான அனுபவம். இந்த சதுர்மாசிய டயத்துல கணேஷ் சதுர்த்தியில ஆரம்பிச்சு அந்த 10 நாளைக்கு நடக்கும். கணபதி வாக்கியார்த்த சபா நடக்கும். அதுல வந்து நீங்க ஆச்சாரியாவை பார்க்கணும். இங்க அவ பெரிய பண்டிதாரெல்லாம் வந்து அவ வந்து அந்த ரொம்ப சூக்ஷ்மமான வாக்கியார்த்த சபாங்கிறதே சூக்ஷ்மமான விஷயங்களை எடுத்து அதை ரொம்ப விஸ்தாரமா அதுல ஒரு ஒரு சர்ச்சை பண்றதுதான் வாக்கியார்த்த சபாவோட லட்சணம். அதுதான் அவ்வளவு கூடார்த்தமா அவ பண்ணிட்டு இருக்கும் போது ஆச்சாரிய உட்காந்து கண் முன்னாடி நிற்கிறது. அப்படி உட்கார்ந்துட்டு நம்ம ஆச்சாரியா சில சமயங்கள்ல லேசா அவளுக்குள்ள ஒரு தடம் புரட்டணும். ஏன்னா அவ்வளவு டீப்பா போகும்போது சொல்ல முடியாது. கொஞ்சம் இப்படி அப்படி அவளுக்கே ஒரு சந்தேகம் வரும். அந்த நேரத்துல நம்ம ஆச்சாரியாரை எடுத்து கொடுக்குற அந்த அழகை நீங்க பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்க்கும். அதை நினைச்சா இந்த மாதிரி ஒரு சாத்தியமான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பாண்டித்யம், இதெல்லாம் ஆச்சாரியர்களோட வந்து ரொம்ப விசேஷம். அவரோட 2012 மெட்ராஸ்ல வந்து அது இந்த அது சாத்துர் மாசத்துல ஒரு அதிக மாசம் வேற இருந்தது, கூட ஒரு மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நவராத்திரி வரைக்கும் அது வந்து ஆனந்த அனுபவம். இந்த ஆச்சாரியால் கொடுத்த அந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ், இந்த வேதாந்த லெக்சர்ஸ், நீங்க வந்து ஆச்சாரியால் லெக்சர் முடிச்சோன்னா உங்க கிளாக்கை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இது, அதாவது பேசுறோம் நல்லா பேசுவோம், பேசிட்டே இருப்பா. இந்த ஒரு 10 நிமிஷத்துல பேசினா அதுக்கு தகுந்த மாதிரி 20 நிமிஷத்துல பேச அவ்வளவு கூடார்த்தமான விஷயங்கள் கூட அவ்வளவு விசேஷமா. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக்சர். விஜய் யாத்திரை வந்து கண்ணு முன்னாடி நிற்கிறது. அந்த மாதிரியான ஒரு நமக்கெல்லாம் ஒரு மகா சௌபாகியம். இந்த ஆச்சாரியால் இருக்கிற காலத்துல நம்மளும் இருந்தோன்னு அவர் தரிசனம் பண்றோங்கிறது ஒரு பெரிய சௌபாகியம். இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு நான் இன்னைக்கு இதுக்குள்ள போகணும்னு எனக்கு மனசுல பட்டது. இன்னைக்கு நம்ம ஆச்சாரியாலை பத்தி முதல்ல 4 வார்த்தை நம்ம ஒருத்தருக்கு பரிமாறிக்கணும். இந்த இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் குருங்கிற இதுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு ஒரு மனசுல ஒரு சங்கல்பத்தோட ஆரம்பிச்சேன். முதல்ல இந்த குரு எதுக்கு அவசியம்ங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுலயே நமக்கு பலவிதமான ஒரு குழப்பங்கள் சில சமயம் இருக்கலாம். அதனால முதல்ல குருங்கிறத தத்துவத்துக்கு போறதுக்கு முன்னாடி குருவோட அவசியகதா என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போகலாம். நம்ம இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்தாச்சு. ஆத்துல உட்காந்து மெனிக்கு டாக்ஸ் கட்டுறேங்கிறோம், அதை பண்றோங்கிறோம், லைசன்ஸ் வாங்குறோம், என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு விதத்துல இந்த டெக்னாலஜி என்னெல்லாமோ புதுசா விஷயங்கள்லாம் வந்தாச்சு. 30 வருஷம் முன்னாடி பார்க்காதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோம் தெரியல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றம் நடக்கிற மாதிரி ஒரு பிரமை இருந்தா கூட சராசரியா நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மன நிம்மதிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியல.
முன்னாடி ஏதோ ஒரு 50 ரூபா சம்பளத்துல இருந்தா, எங்க அப்பா 40 ரூபா சம்பளத்துல இருந்தான்னு அவளுக்கு இருந்த ஒரு மன திருப்தி இன்னைக்கு 4 லட்சம் ரூபா வாங்கினா இருக்கான்னு எனக்கு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு மெட்டீரியலிசத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதாவது பிரவருத்தி லட்சணத்துல விசேஷமான ஒரு முன்னேற்றம் இருக்கு. நிறைய மால்ஸ் எல்லாம் வந்து என்னெல்லாமோ கேட்ஜெட்ஸ் எல்லாம் வருது, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோமே தவிர மன நிம்மதி, ஒரு சாந்தி, ஒரு சமாதானம் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம வந்து சில சமயம் நம்மளே கேட்டுக்கிறோம். இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்கிறது நமக்கு சில சமயத்துல. என்னெல்லாமோ சேலஞ்சஸ். இன்னைக்கு வாஸ்தவமா சொல்ல போனா நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. என்னெல்லாமோ பயங்கர காம்ப்ளிகேட்டடா என்னெல்லாமோ ரூல்ஸ் போடுறா, லிங்க்டின் பாக்குறேங்கிற, அதை பாக்குறேங்கிற, நீ எனக்கு அதை கொடுக்குறா, ப்ரொஃபைல கொடுக்குற. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சத்து வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே ஆச்சாரியால் அனுகிரகம் இருந்தா தான் நடக்கும். நம்ம பிரயத்தனம் எவ்வளவு பண்ணினாலும் அவ அது மாதிரி என்னெல்லாமோ அந்த சின்ன குழந்தைகள் அவ ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஃபேமிலி சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு வருதுங்கிறது பெரிய காரியமா இருக்கு. ஸ்திரீகளுக்கும் காலம்புற போயிட்டு ராத்திரி வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி சொசைட்டில எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கோம் நம்ம. என்னெல்லாமோ சோசியல் சேலஞ்சஸ். ஸோ ஒரு முன்னேற்றம் ஒரு பக்கத்துல ஒரு மாதிரி தெரிஞ்சா கூட நீங்க ரொம்ப வாஸ்தவமா பார்த்தேன்னா நம்மளால சொல்ல முடியல. நம்ம முன்னாடி போயிருக்கோமா அதே இடத்துல நின்றுட்டு இருக்கோமான்னு தெரியல. ரிலேட்டிவா எங்க இருக்கோம்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பல விதமான குழப்பங்கள், சேலஞ்சஸ், இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்நோக்க போறோங்கிறது கேள்வி. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எதிர்நோக்கிறது? இது எல்லாருக்கும் நமக்கு யார் சமாதானம் சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் பல பல டயத்துல வருது. இன்னைக்கு வராட்ட நாளைக்கு கிளம்புற வரப்போகுது, அப்ப நாளை கழிச்சு வராது. ஒரு மாசம் கழிச்சு திருப்பி வரப்போகுது. எனக்கு இன்னைக்கு வரப்போகுது, உங்களுக்கு நாளைக்கு வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதோ ஒரு சேலஞ்சஸ்ல போயிட்டு இருக்கோம். சில சமயங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எங்க போய் நிற்க போறோம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட மனசுல வந்துருது. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சமாதானம். இந்த சமாதானம் யாரு கொடுக்க போறாங்கிறதா கேள்வி. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்ட்ட கேட்டேன்னா எல்லாத்துக்கும் கூகுள்ல ஆன்சர் இருக்கு சொல்லி, கூகுள் மாதா அப்படின்னு சொல்றோம். கூகுள் தான் குருங்கிற அன்னைக்கு எதை கேட்டாலும் குழந்தைகள் முதல்ல கூகுளை ஓப்பன் பண்ணி அதை பாக்குறா. அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுல என்னெல்லாமோ போடுறா. 90% அப்புறமா அன்வெரிஃபைடு. நீங்க படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பொழுதுபோக்குக்கு பார்க்கல தவிர பெரும்பாலானது அதெல்லாம் உண்மையே கிடையாது. இருந்தாலும் சில பேர் சொல்றா, இல்ல இல்ல நான் வந்து நானே படிச்சு தெரிஞ்சு நான் இது பண்ணிடுவேன். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எங்க இப்ப எல்லா சோர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. யார் சொன்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் எதானாலும் இன்னைக்கு இருக்கு, நான் படிச்சுப்பேன், நான் பார்த்து தெரிஞ்சுப்பேங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் மற்றதுக்கெல்லாம் பண்ணலாம். நீங்க கெமிஸ்ட்ரிக்கு பண்ணலாம், நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணலாம், நீங்க பிசிக்ஸ்க்கு பண்ணலாம். இது எப்படி பண்றது, இது எப்படி ரிப்பேர் பண்றது, இந்த காரை எப்படி பண்றது, அதுக்கெல்லாம் பண்ணலாம். வாழ்க்கையோட லட்சியம் என்ன? நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம வந்து எந்த பாதையில போகாம ரூட்ல போனா எடுத்துக்காரு. நம்ம இங்கேருந்து நம்ம மீனாட்சி கோயில் போனோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம். இங்கேருந்து மீனாட்சி கோயில் போனோம்னு வச்சுட்டு இருக்கோம். அவங்க இங்கேருந்து வெளியில இறங்கி நான் வாட்டு வலது பக்கம் திரும்பி திருப்பரங்குன்றதோட நேரம் நடந்து நான் வாட்ட திருமங்கலம் கன்னியாகுமரி போனேன்னு வச்சுட்டு அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. அதாவது நான் எந்த பாதையில இருக்கேன், முதல்ல எங்க சென்று அடையணும், எந்த பாதையில இருக்கேன், கரெக்டான பாதையில தான் இருக்கேனா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கைய ஒரு சபலம் அடையணும். வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அதாவது இந்த ஒரு ஜெர்மன் சேயிங் ஒன்று உண்டு, லாஸ்ட் ஸ்லீப் மஸ்ட் பி பீஸ்ஃபுல்னு ஒன்று உண்டு. அது மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். நம்ம ஏதோ அப்படி வாழ்ந்து ஒரு திருப்தியா ஒரு நிலையை அடைந்தோம். இதுல வந்து பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆபூரியமானம் அச்சலம் பிரதிஷ்டம் சமுத்திரமா பிரவிசந்தி யத்வத். ஆபூரியமானம், இட்ஸ் ஃபுல். பே ஆஃப் பெங்கால் பார்த்தெல்லாம் ஃபுல். அதுல போய் நீங்க ஒன்றும் தண்ணியை விட்டு லெவல்லாம் ஏற்ற முடியாது. இஸ் நாட் பாசிபிள். நீங்க அதுல போய் நான் கொண்டு போய் 4 லாரி தண்ணியை கொண்டு விடுறேன், பே ஆஃப் பெங்காலோட ஹைட் வந்து இத்தனை அடியில, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அது ஆபூரியமானம், அச்சலம், அசைஞ்சு கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்துல பிரம்மபுத்திராவும் கேஞ்சஸும் வந்து அதுல சேரும்.
சுந்தர்பன்ஸ்ங்கிற அந்த கல்கட்டா பக்கத்துல பார்த்ததுன்னா 2 பெரிய நதிகள் வந்து சேர்றது. பிரம்மபுத்திராவை நான் முதல் பார்த்தேன், திரிபுகர்ல போய் பார்த்தேன். திரிபுகர்ல அங்கெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா கோஸ்ட் டு கோஸ்ட், இந்த 2 கரை இருக்கு பாருங்க, 14 கிலோமீட்டர். இந்த ரிவரோட இந்த கரைக்கு அந்த கரைக்கு 14 கிலோமீட்டர். மொத்தமே 3 பிரிட்ஜ் தான் இருக்கு. கட்ட முடியாது பிரிட்ஜ் எல்லாம், அவ்வளவு அகலத்துக்கு எங்க பிரிட்ஜ் கட்டுறது? ஐலண்ட் எல்லாம் இருக்கு நடுவில். பிரம்மபுத்திரால நடுவில் முதல் நான் பிளைட்ல இருந்து இறங்கும் போது பார்த்தேன். என்னோட ஈகோ மட்டும் செதறி போச்சு. இவ்வளவு பெரிய ரிவரை பார்த்தேன்னா ஒண்ணுமே கிடையாதுங்கிற முடிவு. அவ்வளவு பிரமாமா இருக்குது மேலே இருந்து பாக்குறாங்க. அந்த நதியை கொண்டு வந்து நீங்க இதுல சேர்த்த அந்த நதி தான் வந்து சேர்றது பங்களாதேஷ் வழியா வந்து. அது வந்து அந்த இடத்துல கேஞ்சஸ் எவ்வளவு பெரிய நதி. கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ற அந்த பே ஆஃப் பெங்கால் கூட 1 இன்ச்சு கூட ஏறாது. அந்த மாதிரி நிலையை நம்ம அடையணும். அதைத்தான் கிருஷ்ணர் அங்க சொல்றாரு. அகாம காமின்னு சொல்றாரு. நம்ம வந்து வாழ்க்கையில அப்படியே போயிட்டு இருக்கணும், ஒன்றும் சலனம் இல்லாத ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு அந்த உதாரணம் கொடுக்குறாரு. அதை நம்ம எப்படி அடையணும்னு கேட்டா நீங்க புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதைத்தான் நம்ம எல்லாரும் விரும்புறோம். உலகத்துல பேர் யாருக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கணும் கையெழுத்து போகணும் ஒருத்தவங்க எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. எப்படி ஹாப்பியா இருக்கணும்னு தெரியல. மதுரையில் இல்ல, நீ அமெரிக்கால போய் கேளுங்க, ஆப்பிரிக்கால போய் கேளுங்க, என்ன சொல்றா? சந்தோஷமா இருக்கும். எல்லாரோட குறிக்கோளும் சந்தோஷமா இருக்கிறது தான். ஆனா அது சந்தோஷம் எப்படி இருக்கணுங்கிறதா அவளுக்கு தெரியல. அதைத்தான் அவளுக்கு தெரியலே தவிர கோல் அதே கோல் தான் எல்லாருக்கும். எல்லாரோட உள்நோக்கமும் அதுதான். அதுக்கு ஒருத்தர் போகணும். அங்கதான் அந்த குருங்கிற தாற்பயம் அங்கதான் ஆக்சுவலா ஆரம்பிக்கிறது. ஏன்னா குரு இல்லைன்னா நம்மளோட பிறவி பயனை அடையவே முடியாது. நீ என்ன பண்ணாலும் அடைய முடியாது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அநேக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இன்ஃபேக்ட் முண்டகோபநிஷத்துல அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு. முண்டகோபநிஷத்துல முதல் முண்டகத்துல 2வது அத்தியாயத்துல அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் சொல்றது, பரீட்ச லோகான் கர்மச்சிதான் நாஸ்திய கிருதோ கிருதக பிராமண நிர்வேதமாயன் தத் விஜானார்த்தம் குருமேவாவி கச்சே ஸ்ரோத்ரியம் சமிதபான். அதுக்கு வந்து பகவத்பாதர் விசேஷமா ஒரு பாஷ்யம் எழுதியிருக்காரு. பரீட்ச லோகான், உலகத்தை பரீட்சை பண்ணியாச்சு அந்த பிராமணன். அந்த பரீட்ச லோகான்ங்கிற மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதர் பிரமாணம் ஒரு பாஷ்யம் கொடுத்திருக்காரு. என்னத்தை அவன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது ஒரு 15 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற இவ்வளவே பார்த்துட்டு கர்மச்சித்தான், இந்த கர்மம் வந்து இந்த கர்மம் பண்ணப்பட்டது இந்த எங்கேஜ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இது அக்குமுலேட் ஆகிட்டே போகும். அது இதுக்கு ஒரு முடிவற்றதான் அதோட போயிட்டு இருக்கோம். நல்ல காரியம் பண்ணாலும் ஜென்மம் எடுக்கணும். ஏன்னா அந்த நல்ல காரியத்துக்கு உண்டான புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்தே ஆணும். திருப்பி மோசமான காரியம் பண்ணாலும் அதே அனுபவிக்க வரணுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால கர்மச்சித்தான்னு அங்க அந்த ஸ்ருதி சொல்றது. நாஸ்தி கிருத்தோ கிருத்தக, இந்த கர்மத்தை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அது வந்து என்ன கூட்டின்னு போகாதுங்கிறத புரிஞ்சுட்டான். நம்மளுக்கு அப்புறம் பல ஜென்மங்களுக்கு அப்புறம், பல கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம்னு வச்சுக்கலாமே. தத் விஜானார்த்தம், தத் பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருக்கு அந்த பிராமணனுக்கு. நிர்வேதமாயன் தத் விஜானார்த்தம் குருமேவாபி கச்சே. அதை தெரிஞ்சுக்க குருட்ட தான் போகணும். நீ கூகுள்ல படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அது சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு ஒரு இது கிடையாது. அதுல ஒன்றும் புருஷார்த்தமே கிடையாது அதுல. ஆக நம்ம வந்து ஒரு வாழ்க்கை பயனை அடையணும். நம்ம இந்த ஒரு ஜென்மத்தை கடந்து நம்ம போனோம்னா அதுல ஒரு சபலத்தா இருக்கணும், அதுல ஒரு திருப்தி இருக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கம் எல்லாருக்கும் இருக்கு. இதை போய் நம்ம கொஞ்சம் வேற வேற சொன்னாலும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பதில் சொல்றாங்க. சில பேர் சொல்ற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார், சாருவாக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். இங்க கன்னட பாஷையில சொல்லணும்னா என்ஜாய் மாடி, அப்படியே என்ஜாய் இருக்கிற இதை அனுபவிச்சுட்டு போவோம். நீங்க இதெல்லாம் போட்டு ஏன் மண்டையை உடைச்சுக்கிறேன் இல்லைங்க. சில பேர் சொல்றா இதெல்லாம் இருக்கு சார், பட் இப்ப வேண்டாம், இதுக்கெல்லாம் டைம் இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பர்திருஹரி சொல்றாரு அப்புறம் பார்க்கலாங்கிறது வந்து பர்திருஹரி அழகா சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆதித்யைஹி கதாரஹ சம்க்ஷீயதே ஜீவிதம் வியாபாரைஹி பகு காரிய குர்பிஹி காலோபி நன்மை. ரொம்ப பிஸி, டைம் போயிட்டே இருக்கு, வயசு ஆயாச்சு, ஒரு நாளைக்கு முடிஞ்சது, அது வரைக்கும் பிஸி. ஸோ இந்த அப்புறம் பார்க்கலாங்கிற கதையெல்லாம் நடக்காது. சில பேர் அப்படி சொல்றாங்க, இதெல்லாம் நான் ரொம்ப பிஸி, அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க புஷிங் அண்டர் த கார்பெட், அந்த விஷயத்தை இல்லாத மாதிரி நினைச்சுக்கிறாரு. அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றது போல அப்படி ஒன்று இருக்கிற மாதிரியே மனசுல வழக்கா தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான்.
அதெல்லாம் போற வழி இல்லை. ஆச்சாரியரோட அனுகிரகம் இருந்தாதான் இந்த கேள்வியே நமக்கு சீக்கிரம் வருங்கிறேன். இந்த கேள்வி 80 வயசுல வந்து பிரச்சனை இல்லை, 50 வயசுல வந்தா விசேஷம், 20 வயசுல வந்தா இன்னும் விசேஷம். இந்த கேள்வி வர்றதுக்கே நமக்கு ஆச்சாரியரோட அனுகிரகம் வேணும். பரீட்சையில் உட்காந்துங்கிற சிந்தனை நமக்கு வர்றதுக்கு ஆச்சாரியோட அனுகிரகம் வேணும். அந்த மாதிரி வந்தா நம்ம குருமேவாபிகச்சே சோத்ரியம் உபனிஷ்டம் சமிதபாணிங்கிற மாதிரி அந்த முடகோபனிஷத்துல அழகா சொல்றது. ஆகையால நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்திட்டு ஒரு திருப்தியா இருக்கணும்னா குரு இல்லாம முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. அந்த குருங்கிறது எப்படி கேட்டேன்னா, இந்த கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவாளுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரியில கேட்டலிஸ்ட்னு ஒண்ணு உண்டு. இந்த கேட்டலிஸ்டோட டெபினேஷன் என்ன கேட்டேன்னா, அந்த ப்ராசஸ்ல அது நுழையாது. இந்த கெமிக்கல் ப்ராசஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதுதான் டெபினேஷன் கேட்டலிஸ்ட்க்கு. இந்த கெமிக்கல் ப்ராசஸ் வாட்டு நடக்கும், அதை கொஞ்சம் நடத்தி கொடுக்கும், ஆணுகூல்யம் பண்ணி கொடுக்கும், அனுகூலம் பண்ணுவாங்க. அதுதான் கேட்டலிஸ்டோட வேலை. இந்த மாதிரி குருவெல்லாம் நமக்கு பெரிய கேட்டலிஸ்ட். அவளோட சாநித்தியத்துல நம்ம அவளை போய் பார்த்துட்டு வந்தோம், ஒரு அவ கடைக்கண் பட்டதுன்னா நமக்கு நம்ம வேலை நடக்கும். அதுதான் அந்த குருவோட குரு தத்துவத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அப்ப குருனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு அதை பத்தி கேட்டோம்னா ஆளுகளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. குருனா என்ன? குருங்கிறது ஒரு தத்துவம். முதல்ல இந்த వ్యక్తిங்கிறது அதுக்கு உள்ள அடங்கின ஒரு விஷயம். குருங்கிறது ஒரு தத்துவம். ஆக்சுவலா அதை நம்ம ஆச்சாரியாள்கிட்ட பார்க்கணும், நம்ம பெரியவாள்கிட்ட அதை பார்க்க தெரியணும். அதனால அந்த தத்துவத்தை முதல்ல நம்ம நல்லா முடிச்சுக்கணும். நம்ம பாரத தேசத்துக்கு மட்டுமே, விசேஷமா சனாதன தர்மத்துக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயம் குருங்கிறது. எனக்கு தெரிஞ்சு மற்ற சம்பிரதாயத்துல ஜப்பானீஸ் ஏதோ ஜென் குரு அப்படி எல்லாம் சொல்றாங்க, அவளுக்கு கொஞ்சம் இருக்குது. புத்திஸ்ட் இது புத்திஸ்ட்ங்கிறது சனாதன தர்மத்தோட ஒரு சாயம் தானே அது. அதனாலதான் நீங்க அதெல்லாம் கொஞ்சம் அங்க பார்க்க முடியாது. நீங்க மூலபூத்தமா பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்துலதான் இந்த குருங்கிற விஷயத்த வந்து ரொம்ப முக்கியமா, ரொம்ப ஒரு பிராதான்யமா ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க யார வேணா கழுவு, நீ என்ன கோத்திரம் பாரு, இந்த கண்ட்ரியில தான் கோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஓ நான் வந்து ஆத்திரேய கோத்திரம், நீங்க நான் கௌண்டினிய கோத்திரம். இது 3 வருடத்துக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இது இந்த யாரை கேட்டாலும் அவர் கோயில போய் அர்ச்சனை பண்ணும்போது சொல்லுவா, நீங்க பாத்தீங்கன்னா அவர் கோத்திரத்தை சொல்லுவாரு. கோத்திரம்ங்கிறது என்னது? உங்களோட மூதாதையர், இந்த ரிஷி பரம்பரை அந்த குருல ஆரம்பிச்சது. அதனால இந்த சனாதன தர்மத்துல குரு தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அந்த அபிவாதையை வச்சிருக்கு. அதுக்கு தான் அந்த கோத்திர பிரபலம்ங்கிறது வச்சிருக்காரு எல்லாரும். அதனால நம்ம ஒரு கோத்திரத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு 2025லயும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம அது எத்தனை பரம்பரையா வந்ததுன்னே எனக்கு தெரியல. எத்தனை 1000 ஆண்டுகளா அது நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு ஆத்திரேயர் என்னைக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஆத்திரேய கோத்திரம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன், இது நம்மளோட பழக்கத்துல உண்டாயிடுச்சு. நீங்க அதை கவனிக்கணும். அதுல இருந்து என்ன தெரியுது, குருங்கிறது நம்ம உள்மூச்சு வாங்கி வெறுமூச்சு விடுற மாதிரியான ஒரு விஷயம். டெய்லி லைஃப்ல குருங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காக தான் கோத்திரம்னு ஒன்று சொல்லி, அந்த கோத்திரத்துக்கு ஒரு திரையாரிஷிய, சில கோத்திரங்களுக்கு பஞ்சாரிஷியா இருக்கு. 5 சீவச கோத்திரமா இருந்தா ஒரு 5 ரிஷி இருப்பா. அந்த மாதிரி பெரும்பாலும் 3 ரிஷிகள் இப்படி வச்சு அதோட கனெக்ட் பண்ணி சதா அந்த சிந்தனையில இருக்கணுங்கிறது பாரத தேசத்துல மாத்திரம்தான் உண்டு, வேற ஒன்றும் கிடையாது. அதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, குருவோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா எடுத்துக்கணுங்கிறத டிசைன் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுது குருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால நான் இந்த குரு பரம்பரையில இருக்கிறேங்கிறத சொல்றதுதான் கோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு குருங்கிற வேர்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து என்ன மீட் பண்ணுவாங்க, குரு அப்படின்னு குரு அப்படிமா எல்லாரும் குருங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குருங்கிறது யோகாங்கிற வேர்டு எல்லா பக்கமும் போயாச்சு. அவளுக்கு யோகானா என்ன தெரியுமோ தெரியல, பட் யோகாங்கிற வேர்டு எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்டர்நேஷனல் யோகா டே எல்லாம் எடுத்து அதே மாதிரி குருங்கிற வேர்டு எல்லா இடத்துக்கும் போயாச்சு. கம்பெனில அவன் சொல்றான் இஸ் மை குரு, குவாலிட்டி குருங்கிற நிலமும் சொல்லிட்டு இருக்காங்க.
சரி, எல்லாருக்கும் குருங்கிறதுல ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயத்துக்கு மூலம் தெரிஞ்சுட்டாலே நம்ம வெளியில வந்துடலாம். முதல்ல அதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. சோ ஒருத்தர் யாருக்கும் அவனுக்கு குரு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சிந்தனை இல்லாதவா, ஒரு ரிலிஜியஸ் ஆங்கிள் இல்லாதவா கூட குருங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறா. ஆனா அவளுக்கு கூட அந்த குருன்னு சொல்லும் போது சில விஷயங்கள் தான் அதுல இருந்து வருது. என்ன கேட்டேன்னா, ஒருத்தர் இருக்கார் ஆபீஸ்ல, வச்சுக்கோமே உதாரணமா, ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப விசேஷமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லா விஷயங்களையும் அழகா கையாளுறவங்க இவர் தான் எனக்கு குருங்கிறான். அப்ப என்ன தெரியுது? குருங்கிறது அவன் எந்த அர்த்தத்துல சொல்றான்? யாரோ ஒரு மார்க்கதர்ஷனம் பண்ற, மார்க்கதர்ஷனம் பண்றவர் குருங்கிற அளவுக்கு அவன் புரிஞ்சுட்டான். அதனால எல்லாரும் குருங்கிற பதத்தை இப்ப எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இவர் தான் என்னோட குரு, அவர் தான் என்னோட குரு, அவரை மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவர் சொல்றதான் கரெக்ட், அவர் பண்றபடி நான் பண்ணணும், இந்த லெவல்ல தான் ஆரம்பிக்கிறா எல்லாருமே. அதுவும் ஒன்றும் மோசம் இல்லை. ஏன்னா அவளுக்கு என்ன புரியுது? நமக்கு மார்க்கதர்ஷின்னு ஒருத்தர் வேணும். வாழ்க்கையில நமக்கு மார்க்கதர்ஷி ஒருத்தர் இல்லைன்னா, இந்த கடலுக்கு, அதுவும் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, கடலுக்கு நடுவுல அந்த போட் மாட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இப்படி அப்படி எப்படி எப்படி காத்துல அல்லாடிட்டே இருக்கும். 3 மணி நேரம் கழிச்சு அதே இடத்துல இருக்கும். இது இப்படி கொஞ்சம் போகும், திருப்பி இந்த பக்கம் வரும், திருப்பி இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வரும், அது மாதிரி ஆயிரும். ஆக வாழ்க்கையில நம்ம முன்னாடி போனோம்னா நமக்கு ஒரு மார்க்கதர்ஷி வேணுங்கிறது எல்லாருமே புரிஞ்சுட்டா. கார்பரேட் வேர்ல்டு கூட புரிஞ்சுட்டா, ஆபீஸ்ல கூட புரிஞ்சுட்டா. அதனால அவ குருங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறா. அந்த அளவுக்கு அவ தாற்பயத்தை நம்ம எடுத்துக்கலாம், குத்தம் இல்ல. அவ சொல்றது கரெக்ட் தான். அவளோட பர்பஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவளோட அண்டர்ஸ்டாண்டிங் குருவில் ஒண்ணு எனக்கு பெரிய புத்தம் தெரியல. ஏன்னா அவளை ஏதோ ஒரு மார்க்கதர்ஷனத்துக்கு உதவி வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம இதுல பார்த்தேன்னா, பாணினி 2600 வருடங்களுக்கு முன்னாடி அவர் இந்த சம்ஸ்கிருதத்துக்கு இது பண்ணின போது சாஸ்திரத்தை அவர் தான் எழுதி வச்சார். பாணினி தான் நமக்கு சம்ஸ்கிருதம் இன்னைக்கு இருக்குன்னா அவர் தான். அவர் குருவை டிஃபைன் பண்ணியிருக்காரு, ரொம்ப விசேஷமா டிஃபைன் பண்ணியிருக்காரு. இல்ல குருவுல ரூன்னு 2 இருக்கு இல்லையா? 2 பதம் இருக்கு. குன்னு ஒண்ணு இருக்கு, ரூன்னு ஒண்ணு இருக்கு. பாணினி சொல்ற, ககாரக அந்தகாரஸ்ய, ருகாரக தன் நிரோதக, அந்தகார நிரோதித்வா குருஹு இது அபிதீயத்தேன்னு அவர் ஒரு டெபினிஷன் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவர் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஒரு டெபினிஷன் பண்ணிட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்ற, இந்த கூங்கிறது இருளை குறிக்கிறது. அந்தகாரம்னா இருள் இல்லையா? தமிழ்ல இருள்னு சொல்லலாம். கூங்கிறது இருளை குறிக்கிறது, குருங்கிறது அதை விளக்குறதை குறிக்கிறதுங்கிறாரு. சோ குருங்கிறவர் யாரு அப்படின்னு அந்த தாற்பயமா தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய இருளை அகற்றுபவர் அவர்தான் குரு. இந்த ஆபீஸ்ல இருக்கிற வேற ஏதோ ஒரு இருட்டு இருக்கு, அந்த இருட்டு அவர் அகட்டிட்டு இருக்காருல்ல, அவர் குரு. அவனுக்கும் இந்த டெபினேஷன் பொருந்தும். அவனோட லெவல் கொஞ்சம் ஒரு லெவல்ல இருக்கிறதுனால அந்த லெவலுக்கு உபயோகப்படுத்திக்கிறான். அதனால நம்ம எல்லாருக்குமே ஒரு இருள் இருக்கு. அஜ்ஞானா ஆவருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவக, அதான் பகவத்கீதையில சொல்ற கிருஷ்ணர். அது அந்த அஜ்ஞானம்ங்கிறது நம்மளை அப்படியே சுத்தி வச்சிருக்கு. அதனால இந்த ஆதித்ய விஞ்ஞானம் தத் வினாசித்வாத் ஆதித்ய ஞானம் தத்பரம்னு அடுத்த 2 ஸ்லோகம் சொல்லி சொல்றாரு. உள்ள இருக்கிற அந்த சூரியன் ஒரு மேகத்துக்கு ஒரு டென்ஸ் கிளவுடுக்கு முன்னாடி மேகம் இருந்தா சூரியன் இருந்தா சூரியன் இருக்காண்டே தெரியாது. பகல் இரவு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இருள்ல தான் நம்ம இருக்கோம். அஜ்ஞானம்ங்கிற ஒரு இருள்ல இருக்கும். வாஸ்தவம் அதான். நமக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அதெல்லாம் ஒரு லிமிட்டட். நம்மளாம் அல்ப ஞானம். அந்த வட்டத்துக்குள்ள ஏதோ 4 விஷயம் தெரியுதுன்னு சொல்லிக்கலாம் கண்ணா. அதுக்கு மேல ரொம்ப போக முடியாது நம்மளால. எல்லாருக்குமே அஜ்ஞானம்ங்கிற ஒரு காரிருள் இருக்கிறது. அது இல்லைன்னுலாம் நம்ம சர்ச்சை பண்ணக்கூடாது, அதெல்லாம் விதண்டாவாதம். அதுக்கெல்லாம் டயத்தை பேஸ் பண்ண அப்படியே யாரையும் சொன்னா நான் 2 கையும் கூப்பிட்டு நான் நீங்க சொல்ற பரிபூர்வமா ஒத்துக்கிறேன். ஏன்னா சாதாரண பஞ்சகத்துல அது மாதிரிலாம் விதண்டாவாதம் பண்ணாதுன்னு பகவத்பாதர் சொல்லியிருக்காரு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இந்த மாதிரிலாம் அப்படின்னு. கையை கூப்பிட்டுட்டு ஆமாப்பா நீ சொல்ற சரின்னு வந்துடும். ஏன்னா டைம் நமக்கு இருக்கிறது ரொம்ப கம்மி. இந்த மாதிரிலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால அந்த அஜ்ஞானத்தை அகற்றுறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சம் தான் ஆக்சுவலி குருங்கிறது. இதுல நம்ம சம்பிரதாயத்துல நிறைய பதங்கள் உபயோகப்படுத்துறோம். நம்ம குரு சொல்றதுக்கு நிறைய பதங்கள் சொல்றோம். ஆச்சாரியால் சொல்றோம், ஆச்சாரியால்னு ஒரு பதம் சொல்றோம்.
அந்த ஆச்சாரியாள்ங்கிறது என்ன அர்த்தம்னா, அதாவது ஸ்வயம் ஆச்சினம் ஆச்சாரே ஸ்வயம் ஆச்சினோதி ஆச்சாரே ஸ்தாபயதி. அதாவது எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிறத தானும் கடைபிடித்து தன்னை நாடி வந்தவர்களையும் அந்த அந்த பாதையில அவர் நடத்துவார். அதனால அவர் பேர் ஆச்சாரியார் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். இந்த மாதிரி ஒரு 4-5 பதங்கள் இருக்கு. ஒன்னொன்னுக்கு ஒரு மீனிங் இருக்கு. தேசிகோத்தமான ஒரு பதம் இருக்கு, ஒன்னொன்னுக்கு ஒரு மீனிங் இருக்கு. பட் எல்லாத்தையும் விட ரொம்ப விசேஷமானது குருங்கிற பதம். ஏன்னா அந்தகாரத்தை அகற்றுறதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. என்றென்றைக்கு நம்ம நன்றியுடையவாளா இருப்போம். ஒரு சின்ன விஷயம், நீங்க இந்த அஜ்ஞானம் காரியங்கள் தான் விட்டுருக்கோம். நம்ம 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எனக்கு தெரியல ஒரு விஷயம், சிம்பிளி எனக்கு தெரியல. வித் பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க சொல்லும் போது அந்த மொமெண்ட்ல நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் வரும். சொன்ன நல்லதா போச்சு. 2வது இதுல என்ன விசேஷம்னா, இந்த அஜ்ஞானத்தை அகற்றியாச்சுன்னா திருப்பி உள்ள வராது. அஜ்ஞானத்தை எடுத்தாச்சுன்னா திருப்பி உள்ள போட முடியாது. இந்த லைட் அணைச்சுட்டா இருட்டாயிடும், திருப்பி லைட்டை போட்டா வரும். இது அப்படி இல்லை. ஒரு தடவை அஜ்ஞானத்தை எடுத்துட்டேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. சோ ஈவன் இந்த சின்ன உதாரணத்துல கூட அந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னு நீங்க சொல்லி கொடுத்துட்டே எனக்கு அந்த அஜ்ஞானம் எனக்கு முடிஞ்சது. அதுக்கு எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்குதான் இருக்கும், எனக்கு ஒரு நன்றி மனப்பான்மை இருக்குதான் இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய அஜ்ஞானத்தை அகற்றுறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவ்வளவு பெரிய விஷயத்தை கையில எடுத்து உத்தர் பண்றாருன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும், அவருக்கு நம்ம எவ்வளவு ஒரு கிருதார்த்தகால இருக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுதான் அங்க. அதனால அதுதான் குருங்கிற பதத்தை பாணினி சொல்லியிருக்கார். ஆச்சாரியால் ஒரு பதம் இருக்கு, அதையும் சொல்லியிருக்கார். இது பாருங்க, அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுர்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அந்த 8-10 ஸ்லோகம் விசேஷமான ஒன்னு எடுத்துட்டேன் நான். அந்த அஜ்ஞானங்கிற அந்த இருளு, அந்த கண்ணுல ஏதோ கண்ணுல ஏதோ ஒரு இதா எடுத்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா கண்ணை திறக்க முடியல, பார்க்க முடியல. இப்ப என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போறோம், அவர் ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுக்குறாரு, சில சமயம் ஒரு டிராப்ஸை கொடுக்குறாரு, ஆயின்மெண்ட்டை கொடுக்குறாரு. அஞ்சனாங்கிறது ஒரு ஆயின்மெண்ட் தானே, அஞ்சனம்ங்கிறது மையின்னு சொல்லலாம், ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி தானே, ஒரு பசை மாதிரி தானே. அதனால அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞான அஞ்ஞான ஞான அஞ்ஞான ஷலாக்கையா, அந்த மாதிரி ஒரு அஞ்சனத்தை, ஞானம்ங்கிற அஞ்சனத்தை கொடுத்து கண்ணுல போடுற மாதிரி போட்டு சக்ஷுவும் உண்மையிலிக்கம் ஏனா கண்ணை திறந்து விட்டார்ப்பா. உண்மையிலும் திறக்கிறது, நிமையிலனும்னா மூடுறது சம்ஸ்கிருதத்துல. சக்ஷுகும் உண்மையிலினம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः அப்படின்னு அந்த ஸ்லோகம் வருது. இது மாதிரி எல்லா ஸ்லோகத்தையும் பார்த்தேன்னா நம்மளுடைய இருளை அகற்றி நமக்கு ஏன்னா அந்த இருள் தான் துக்கம். துக்கத்தோடு பல சமான பதங்கள் இருக்கு, சினோனிம்ஸ் சொல்றேன் இங்கிலீஷ்ல. துக்கத்துக்கு நிறைய சமான பதங்கள் இருக்கு. ஒண்ணு அஜ்ஞானம், இன்னொன்னு வியாதி, இன்னொன்னு உடம்பு. இதெல்லாம் துக்கத்துக்கு சமான பதம். உடம்பு இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னு ஏதோ வந்துட்டு இருக்கும், அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அது பிரகிருதி விசேஷம், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க புராணத்தை ஃபுல்லா படியுங்க. ஒவ்வொரு அசுரனும் என்ன பண்றாங்க, 10,000 வருஷம், 20,000 வருஷம், 30,000 வருஷம். ராவணன் 10,000 வருஷத்துக்கு ஒரு தலை இப்படி போட்டு யாரும் பண்ணி அவன் எத்தனையோ வருஷம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணா, எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்டான், அப்படியே இருக்கணும். அது முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்காதுப்பா, நீ பிரகிருதிக்கு விரோதமான கேள்வி கேட்காது. இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப புத்தி ஜாஸ்தி. அதனால என்னெல்லாமோ சொல்லி இந்த பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் அவுட்டை எப்படியாவது குறைச்சிடணும். அதுல நம்பர் 1 இரண்யகசிபு தான். மனுஷனா இருக்கக்கூடாது, மிருகனா இருக்கக்கூடாது, காலம் இருக்கக்கூடாது, ராத்திரி இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான். அவன் அல்பஜன், மகாவிஷ்ணு பிரம்மஜன் இல்லையா? ஆனா இந்த அசுரனோட கதையெல்லாம் பாருங்க, அவ பிரகிருதிக்கு அகெயின்ஸ்டா ட்ரை பண்ணினாங்க. ஏன்னா சரீரம் சீர்ஷியத்தை இது சரீரம். அது ஏன் சரீரம் பேர்னா, அது ஒரு நாள் விழுந்துரும், அது வாடி போயிடும் ஒரு நாளைக்கு, அதனால பேர் சரீரம். அதனால அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அஜ்ஞானம்னு பேரு. அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா ஞானம் ஓடும். இந்த ஞானங்கிற அந்த அந்த ஆயின்மெண்ட்டை நம்ம கண்ணில் போட்டு நம்ம கண்ணை திறந்தாருன்னு அந்த ஸ்லோகம் இருக்கு. அதனால அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருங்கிறதுக்கு. இப்ப குருவோட சில லட்சணங்களை பார்க்கலாம்.
ஏன்னா நமக்கு அதுதான் நமக்கு நம்ம ஆச்சாரியால்ட்டையும் அதெல்லாம் பார்க்க முடியும், நிறைய நம்மளால பார்க்க முடியும். குருவோட லட்சணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா விவேக சூடாமணியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. விவேக சூடாமணியில முதல்ல அந்த குருவிட்டு தான் சிஷ்யன் போய் கேட்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும் விவேக சூடாமணிங்கிற அந்த பகவத்பாதோட விசேஷமான 550 ஸ்லோகம். இட்ஸ் மேக்னம் ஓப்பஸ், வேதாந்தத்தோட சிகரம் அது. அப்போ முதல்ல அந்த குருவிட்டு போய் அவர் கேட்கிற மாதிரியும் அந்த குருவோட லட்சணத்தை ஆச்சாரியன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுல ஒரே ஒரு பார்ட் அதை நான் எடுத்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு விசேஷமா இட்ஸே அவர் சொல்ற பிரம்மணி உபரதக சாந்தக நிரிந்தன இவானலக, இதெல்லாம் அவரோட லட்சணமா சொல்றாரு. பிரம்மணி உபரதக, ரதி, ரத்தினா அட்ராக்டிவ்னு அர்த்தம். உப்பங்கிறது சம்ஸ்கிருதத்துல உபசர்க்கம், ப்ரிஃபிக்ஸ். உப்பான பக்கத்துலன்னு அர்த்தம். அதனால உபநயனம்னு ஏன் பண்றான்னா அந்த குழந்தைய பிரம்மன் பக்கத்துல கூட்டிட்டு போகணும். அதனால அது பேர் உபநயனம். நயனம்னா டேக்கிங், உபநயனம்னா டேக்கிங் க்ளோசர். க்ளோசர் டு வாட்? பிரம்மன். அதனால பிரம்மோபதேசம் பண்றாங்க. இன்னைக்கு அதை ஒரு 2 லட்சத்துக்கு பார்ட்டி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தாற்பயங்கள் தெரியாம போயிட்டாங்க. தாற்பயங்கள் தெரியாம போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப விசேஷமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. தாற்பயங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தர் இருந்தார், ரொம்ப சாஸ்திரோக்தமா இருந்தார், எல்லா விஷயங்களையும் நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தார். அதனால அவருக்கு அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணணும். ஸ்ரார்த்தம்ங்கிற வேர்டே ஸ்ரத்தாங்கிறதுல இருந்து தான் வந்தது. ஸ்ரார்த்தத்துக்கு முதல் ரா மெட்டீரியல் ஸ்ரத்தை, அப்புறம் தான் வாத்தியாரலாம். ஸ்ரத்தை தான் இம்பார்ட்டன்ட் ஸ்ரார்த்தத்துக்கு. அதுதான் அந்த பாவபூர்வமா பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்க, ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் ஆயிடுத்து, ஒரு கெலாமிட்டி, ஒரு பெரிய வார் நடக்கிறது, சார்தம் வந்துருக்கு, போட வசதி இல்லை, அனுகூலமாவே இல்லை, வாத்தாவரணம் ஒன்றும் சரியா இல்லை, என்ன பண்ணணும் அப்படிங்கிற தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு ஓப்பன் கிரவுண்ட்ல போய் இன்னும் 1 மணி நேரம் அழு, மனப்பட்டு அழு. ஸ்ரத்தா இல்லை, இந்த பாவம் தான் இம்பார்ட்டன்ட். சார்ந்ததுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு பூஜை பண்றோம், ஆச்சாரியார் ஒரு ஸ்லோகம் சொல்றோம், ஒரு நமஸ்காரம், எல்லாத்துக்கும் பாவபூர்வகமா இருக்கும். நம்ம சம்பிரதாயத்துல அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு இருந்தார். அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ரத்தையா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு பூனை வச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது, ஏன்னா ஸ்ரார்த்தம்ங்கிறது ரொம்ப கவனமா பண்ணக்கூடிய விஷயம். ஆத்துல சத்தம் போடுற இடத்துல எடுத்து வெளியில வைக்கணும். ஒரு சத்தம் கேட்கக்கூடாது, ஒரு கொடக்கம்பு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து வேற இடத்துல வைக்கணும். அதிரக்கூடாது. ஏன்னா பித்திருக்கள் வரும்போது அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு, எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றது தெரியல. அப்ப இவர் என்ன பண்ணார்? சரி, இந்த பூனை ரொம்ப தொந்தரவு பண்றதுன்னு சொல்லி ஒரு பூனையை போட்டு அந்த பூனையை முடி வச்சுட்டார். 4 மணி நேரம் 5 மணி நேரம் குமார்த்தமா எல்லாம் பண்ணி, பார்வனமா எல்லாம் பண்ணி முடிஞ்ச அப்புறம், எல்லாம் முடிஞ்சு வாத்தியார் எல்லாம் பண்ணி அவளை சௌகரியம் பண்ணி அனுப்பிச்ச அப்புறம் அந்த பூனையை எடுத்து விட்டுருவார். அந்த பூனை திருப்பி அவரோட பெட்டு. அவருக்கு 2 குழந்தை. அவர் இந்த காலத்து ஆள் என்ன பண்ணுவாருன்னா, குழந்தைகள் முடிஞ்சு வச்சுட மாட்டார். இஸ் அ ப்ராப்ளம். சாரி, நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு இருக்கிற அம்மா அப்பாவோட பெரிய தப்பு என்னன்னா, அவளுக்கும் குழந்தைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி இருக்கணும், அப்படியே அந்த தாமரையில நீர் போல இருக்கணும். நான் எல்லாம் கடைபிடிப்பேன், ஆனா என் பையனையும் பொண்ணையும் ஒரு வார்த்தை பயத்திலிருந்து நான் சொல்ல மாட்டேன். இவரு அப்படிதான் இருந்தார். அவர் எல்லாம் பண்ணினார், ஆனா அவர் தன் குழந்தைகளுக்கு ஒன்றும் சொல்லி தரல. அந்த குழந்தைகள் பார்த்ததுதான். இப்ப இங்கிலீஷ்ல பாசிவ் இன்ஹெரிட்டன்ஸ், ஆக்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்னா நல்லா ஆக்டிவா அதை பகிர்ந்துக்கிறது, உட்கொள்றது. பாசிவ்னா அதை பார்த்துட்டு இருக்கிறது, ஆக்டிவ் இல்லை. ஸோ இந்த 2 பையங்களும் பாசிவ் இன்ஹெரிட்டன்ஸ். அவர் போயிட்டார் ஒரு நாளைக்கு, இந்த பையங்களோட விட்டானுப்பார், ஸ்ரார்த்தம் பண்ணுவோம். அவன் லிஸ்ட் போட்டா எல்லாம் இருக்கு, பூனை மாத்திரம் இல்லை. இப்ப கடையில போய் ஒரு பூனையை ஒரு வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு பூனையை எடுத்துட்டு இருந்தான். இதுதான் ஆறுது. இன்னைக்கு தாற்பரிய சிந்தனம் இல்லாட்டா எங்கேயோ போயிடும். அதனால உபநயனம்ங்கிறது யாருக்குமே என்னன்னே தெரியல. என்னமோ வாத்தியாரை கூப்பிட்டு அவர் போடணுங்கிற அதோட முடிஞ்சது. அப்புறம் ஒரு பெரிய ஒரு பார்ட்டியை வச்சு, ஒரு ரிசப்ஷன் வச்சு, ஒரு 10-20 லட்சம் செலவழிச்சு சௌரியமா எல்லாருக்கும் கையை குலுக்கி எல்லாம் சாப்பிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம தாற்பரிய சிந்தனம் பண்ணினாதான் அது ரொம்ப விசேஷம். அவர் சொல்ற பிரம்மணி உபரத்தக, உபரத்தகல இருந்து உபநயனத்துக்கு போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன். உபரத்தக அந்த பிரம்மனிடத்துல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கார் அவர், அது ரொம்ப க்ளோஸா இருக்கார். ரத்தக ரத்தின்னு சொல்லல, உபரத்தகன்னு சொல்லிட்டார். பிரம்மணி உபரத்தக அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சாந்தக, சாந்தகன சாந்தமா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
ரமண மகரிஷி சொல்லுவார், சும்மா இருந்து பார் அப்படின்னு. சும்மா இருக்கவே முடியாது அதனே. சும்மா இருந்து பார், போய் வந்த வேலையை பாரு அப்படின்பாரு. அது பெரிய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நம்ம அர்த்தமே புரியாது. வந்த வேலையை பாருன்னா என்ன அர்த்தம்னே தெரியாது. நம்ம எல்லாரும் ஒரு வேலையா வந்திருக்கோம், அந்த வேலையை செய்யணும். நம்ம அதை விட்டுட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். ரமண மகரிஷியோட ஒவ்வொரு வாக்கியங்களும் அந்த மாதிரி வாக்கியங்கள். சோ சும்மா இருந்து பார். சும்மா இருக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அதான் சாந்த அப்படியே விகத ஜுவர அப்படின்னு இருக்கு சார் பகவத்கீதையில. ஜுவரமே இருக்கக்கூடாது. ஜுவரம்னா ஒரு ஆக்ரகம். விகத ஜுவர அவனுக்கு எல்லாம் போடுத்தோம், அப்படியே அமைதியா இருக்கிறது. அது மாதிரி ஒரு சாந்தக நிரிந்தன இவானலக. நீர் பூத்த நெருப்பு வெளியில எல்லாம் தீந்து போன மாதிரி இருக்கும். பார்த்தேன்னா உள்ள ஒரு பயங்கரமா கணன்னு இருக்கும். அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு விசேஷமா ஒரு பதம் போட்டார். அஹேதுக தயா சிந்து அப்படிங்கிறார். பிரமாதமான ஒரு பதார்த்தம் அது. ஹேத்துனா காரணம். தமிழ்ல கூட சில சமயம் ஹேத்துங்கிற வேர்டை நம்ம உபயோகப்படுத்துறோமே, சம்ஸ்கிருத பதம் அது. ஹேத்துனா காரணம், அஹேத்துனா காரணமே இல்லை. there is no reason. தயா சிந்து, அஹேதுக தயா சிந்து. குருங்கிறவர் எப்படின்னா எந்த காரணமும் இல்லாம அவர் கருணை கடலா இருப்பார். இப்ப நம்ம எல்லாம் எப்படி விவகாரத்துல இருக்கணும், எது பண்ணினாலும் என்ன பிரயோஜனம்னு பார்த்துட்டு நம்ம உனக்கு ஹெல்ப் பண்ண நாளைக்கு நீ ஹெல்ப் பண்ண போற, எனக்கு நான் இன்னைக்கு இதை பண்ணேன்னு நாளைக்கு நீ பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். வெளிப்படையா நான் சொல்லாட்டாலும் உள்ளூரே இருக்கு எனக்குங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப இருக்கும்போது அஹேதுக தயா சிந்து அப்படிங்கிற ஒரு பதத்தை போடுறாரு குருவுக்கு பகவத்பாதர் வந்து. அதுதான் ரொம்ப விசேஷமான பதம். காரணம் இல்லாம, ஒரு காரணமும் இல்லாம, எந்த வித ஒரு இதுவும் இல்லாம கருணை கடலா இருக்குது. இதுதான் குருவோட மகாலட்சணம். நம்ம ஆச்சாரியால் பரம்பரை. நம்ம இப்ப சன்னிதானம், மகா சன்னிதானம், ஜேஷ்ட மகா சன்னிதானம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இதை நான் சொல்றது எல்லாம் நீங்க அங்க பார்க்கலாம், அனுபவிச்சுக்கலாம். நம்ம போயின்னு வந்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நம்மளோட அனுபவத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் நான் சொல்ல போறேன். நான் ஒன்றும் இங்க இருந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கலாவோ ஒரு ஐவரி டவர்லாம் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. எந்த வித ஒரு பிரதி உபகாரம் ஆச்சாரியால் நான் ஒவ்வொருத்தரையும் யோசிப்பேன். ஒரு விஜய யாத்திரைன்னு ஆச்சாரியால் கிளம்பிடுறாரு. கிளம்பினா ஒரு 4 மாசம், சில சமயம் 1 மாசம் 1.5 மாசம், சில சமயம் 4 மாசம் 5 மாசம் அப்படியெல்லாம் இருக்காரு. டெய்லி ரொட்டீனை நீங்க பார்த்தேன்னா எனக்கு கண்ணுல சில சமயம் தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப சன்னிதானம் நான் பெங்களூர்ல பார்த்தேன். ராத்திரி 11 மணிக்கு பூஜைக்கு வந்துட்டு, 11 மணிக்கு பூஜைக்கு வந்துட்டு 12:30 மணிக்கு பூஜையை முடிச்சுட்டு காலம்புற திருப்பி 3:30 மணிக்கு எழுந்து அனுஷ்டானம் அப்படின்ட்டு அதுல ஒரு லெவலேஸ், அதுல ஒரு இது இல்லாம. இதுதான் இந்த கருணை கடலுக்கு தான் முதல் உதாரணம். நம்ம 4 பேர் வந்து பேசிக்கிறதுனா 1/2 மணி நேரம் பேசலாம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் எல்லாரும் கொண்டு வந்து அவளுக்கு கவலையை கொண்டு வந்து கொட்டுறா. எப்படி முடியும்? நான் யோசிப்பேன். அதுக்கு ஒரு பெரிய இது போகணும், தபசு. நம்மளாம் காண போயிடும். 2 மணி நேரம் டயர்ட் ஆயிடும். என்ன பண்ணணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் போர் அடிக்கிறது ஒரு பக்கம், நம்மளால தாக்க முடியாது. இவர் வந்து விஜயாத்திரை போனானா அந்த கும்பாபிஷேகம் போகணும், இங்க இது பண்ணணும், அந்த பக்த மகாஜனங்களை சந்தோஷப்படுத்தணும், நம்ம மடத்துக்கு வரணும், இதை பண்ணணும், அங்க போய் அந்த கோவிலை திறந்து வைக்கணும், இங்க போய் இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும், அவளுக்கு இதை பண்ணணும். அது போக நடுவில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு எல்லாரும் வந்து அவ என்னெல்லாம் சொல்றாளோ எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணணும். ரொம்ப பெரிய காரியம் இருக்கு. இதுல அவருக்கு என்ன பிரயோஜனம், என்ன பிரதி உபகாரம் நம்ம எதிர்பார்த்துட்டு ஒர்க் பண்ற அப்படிங்கிற அகராதினே கிடையாது. பிரதி உபகாரங்கிறது அவளோட அகராதினே கிடையாது. அதான் ஹேத்துக்காங்கிறதுக்கு அதான் அர்த்தம். ஒவ்வொரு முறையும் நம்ம ஆச்சாரியால் வந்து நம்ம இங்கேயில போய் பார்த்தாலும் இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். சிங்கேரியில போனாலும் என்ன கூட்டம் வருது. இப்ப நான் முந்தையெல்லாம் இந்த சாத்துர்மாசியத்துல கூட்டம் வரும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. எப்ப போனாலும் கடல் மாதிரி வரா. இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லணும். அது எவ்வளவு பெரிய காரியம். அது ஒன்றுக்குமே நம்ம அதை பத்தி வேண்டாம், எல்லாம் திறந்தவா பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுதான் அகேத்துக்கிறது. அதுதான் எல்லாருடைய நலனை பத்திரமே மனசுல வச்சது. ஆச்சாரியன் பண்ற அனுஷ்டானங்கள்லாம் அவருக்கு இல்ல, நம்ம குரு பரம்பரை எல்லா குரு பரம்பரையும் உள்ளதுதான். நம்ம இந்த கான்டெக்ட்ல நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். குரு பரம்பரையில பார்த்தேன்னா அவ பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாம் லோகசங்கரர்.
அவளுக்கு இல்லவே இல்லை, அவளுக்கு எல்லாம் விட்டாச்சு, அவளுக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்காக அவ ஒரு பூஜை புனஸ்காரங்களை பண்ணி, நமக்காக சங்கல்பம் பண்ணி, லோக சங்கரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் எல்லாங்கிறத மாத்திரமே மனசுல வச்சுட்டு ஒரு ஆஜீவனம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆயாச்சு, இப்ப இன்னும் ஒரு 50 வருஷம் இப்படி எல்லாம் வச்சுட்டு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. இதுதான் இந்த அகேதுக்காங்கிற மீனிங் எல்லாம். அது பக்கத்துல நம்மளால போக முடியுமா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம், நம்ம பிரவൃத்தி அப்படி இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இது பண்ணா அப்படி வரும், இப்படி பண்ணா அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி ஒரு காரணம் இல்லாம நமக்காக பண்றவாங்கிறது முதல்ல, அதான் அகேத்துக்கங்கிறதுக்கு அதான் அர்த்தம். நீங்க எங்க வேணா போய் பாருங்க, சூக்ஷ்மமா பார்த்தீங்கன்னா அது ஸ்பஷ்டமா தெரியும். அவளோட அந்த பண்றதும் அவளுக்கு பண்ணி கொடுக்கறதும் அவளோட அனுஷ்டானங்களையும் பார்த்தோம்னா இது நல்லா புலப்படும். அதைதான் பகவத்பாதர் அங்க அகேதுக்கங்கிற ஒரு பதத்தை போட்டாரு குருவை பத்தி சொல்லும்போது. அடுத்து தயா சிந்து, அதோட சேர்த்து இது ஒரு சிங்கிள் பதம், நான் ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன். இப்ப அகேதுக்க தயா சிந்து, காரணம் இல்லாம கருணை கடல் அப்படிங்கிற மாதிரி. சிந்துனா கடல், சம்ஸ்கிருதத்துல சிந்துன்னு சொன்னோம்னா கடல் அப்படின்னு ஒரு அர்த்தம். கடல்னா என்ன அர்த்தம்? எடுக்க எடுக்க குறையாதுதான் கடல். சமுத்திரமிவ கம்பீரம். ராமாயணத்துல வால்மீகி கம்பீரம் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு ஏதாவது சொல்லணும்னா அவர் சமுத்திரம் சொல்லுங்க. இப்ப இந்த ஓஷனை போய் பார்க்க நீங்க, அதுதான் அந்த காம்பீரியம்ங்கிறது தான். நீங்க போய் அந்த பீச்சில் போய் நின்றுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, நம்மளாம் முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அதுதான் ஒரு கம்பீரம். அதனால இந்த ஒரு கடல் போன்ற ஒரு காம்பீரியம், அதுதான் அந்த சிந்துங்கிறது. தயா சிந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடுக்க 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 குறையாதான கடல்ங்கிறது. அதனால ஆப்பூரியமான வச்சல பிரதிஷ்டம்ங்கிற உதாரணத்தை நான் சொன்னேன் முதல்ல. அப்ப வரவாளுக்கு அவர் வாழ்க்கை கருணையை கொடுத்துட்டே இருப்பார். அது நடந்துட்டே இருக்கு, வருடங்களை போயிட்டு இருக்கு, நம்ம போயிட்டே இருப்போம். அது குறையவே குறையாது. அது எந்த விதத்திலையும் அவளுக்கு அதுல ஒரு டயர்ட்னஸ் சொல்றது கிடையாது, போரும் சொல்ற மனப்பாங்கெல்லாம் அவளுக்கு கிடையாது. அதெல்லாம் அவரோட நிஷ்டையில அதெல்லாம் தாண்டியாச்சு. அவ எடுக்க 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 குறையாது. எல்லாருக்கும் எப்பொழுதும் கருணை வழங்குறது. சில பேருக்கு மனசுல இந்த சில எண்ணங்கள் இருக்கு. அதாவது இப்ப நம்ம ஆச்சாரியார் எடுத்துட்டா ஒரு நம்ம பிராமணால்னா கொஞ்சம் கூட இருக்கிறப்பெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. பக்கத்துல போனாதான் தெரியும். நீங்க பக்கத்துல போனாதான் எதுவும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப புலப்படும். அவ அவளோட இந்த கருணை அவ காமிக்கிறதுக்கு ஒரு இது கிடையாது, எந்த விதமான ஒரு பேரதும் கிடையாது. நான் சிங்கேரியில பாக்குறேன், மற்ற ஜாதி எல்லாருக்கும் அங்க அந்த சிங்கேரி நகரத்துல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடாது, ஜாதி பேதம்லாம் கிடையாதுங்க. நம்ம ஆச்சாரியர்களோட பரிபாலனம் அது. ஜாதி பேதம் கிடையாது, ஒருத்தர் சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது, ஒருத்தர் மனசுக்கு கஷ்டப்படக்கூடாது, உடம்புக்கு வியாதி இருந்தா இது பண்ணக்கூடாது. அங்க இருக்கிற இந்த ஆஸ்பத்திரியும் அங்க இருக்கிற சாப்பாடும் அங்க ஜாதியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. மாற்று ஜாதியெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. அங்க அந்த மாதிரி ஒரு இது, இந்த மாதிரி ஒரு பரஸ்பரத்திலாக அந்த கேத்திரம் இருக்கு. அது நிறைய தடவை போயிட்டு வந்தவாளுக்கு தெரியும். ஒரு தடவை போயிட்டு தான் நமக்கு தெரியாது, ஏதோ அவசரமா போவோம், இந்த கோயில பாக்குறோம் அதை பாக்குறோம்னு சொல்லிட்டு வந்துருவோம். நீங்க ஒரு 10 தடவை நீங்க சிங்கேரி போயிட்டு ஒவ்வொரு ஒரு முன்னா எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியும். அதுக்காக தான் போக அடிக்கடி ஒரு வேர்ல்டு வியூவே மாறிடும். அடிக்கடி போனேன்னா உங்களோட வேர்ல்டு வியூவே மாறிடும். முதல்ல என்னமோ நினைச்சிட்டு இருப்போம், ஒரு விதமான இருக்கு, அதெல்லாம் ஓகே. பக்கத்துல போகும்போதுதான் அது எவ்வளவு பெரிய ஒரு வற்றாத ஜீவன் இது, அது என்ன ஒரு கருணைங்கிறத நம்ம அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப அதை நம்மள இழுக்க ஆரம்பிச்சோம், மெதுவாக இழுக்க ஆரம்பிச்சோம். அதனால அந்த மாதிரி தினமும் மணிக்கணக்குல தேடி வரவாளுக்கு 2 மணி ஆகட்டும் 3 மணி ஆகட்டும் உட்கார்ந்து இருந்து அவளுக்கு என்ன சமாதானம் இருக்குன்னு சொல்லி அவளை அனுப்புறதுங்கிறது தான் சிந்து. அதுக்குதான் அந்த சிந்துங்கிற இது பதத்தை சொல்லணும். தயா சிந்து. இப்ப ஆச்சாரியால், நம்ம ஆச்சாரியால் கூடிய மதுரையில உள்ள சில அனுபவங்களை மாத்திரம் நான் சொல்றேன். நிறைய புஸ்தமா இருக்கு. நான் மதுரையில இருக்கிற மாத்திரம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். இதுல இருக்கிறாலும் ஒரு 2-3 உதாரணம் சொல்லணும். இந்த தயா சிந்துங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு 2-3 அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன்.
அதாவது பக்தர்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு, நம்மள நாடி வரவாளுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு, அவளுக்கு அதை நிவாரணம் பண்ணணும்ங்கிறது ஒரு கர்த்தவியமா வச்சிருக்காங்க. இதுதான் குருவோட முக்கியமான ஒரு டைமென்ஷன். அந்த அவளுக்கு ஒரு சமாதானம் பண்ணிட்டு போனோம். இப்ப நம்மளோட அனுபவம், உங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நமக்கு ஒரு சலனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம், மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கு, மனசுல ஏதோ காரணத்துக்கு ஒரு விதமான இன்னைக்கு காப்பத்ததே சரியில்லை, ஏதோ கஷ்டங்கள் கவலை ஏதோ ஆயிட்டு இருக்கு. ரெண்டு விஷயம், கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதை விட ஒரு சேஷம் குரு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க. அந்த சந்நிதியில இந்த பேட்டரி அந்த டர்போ சார்ஜர் போட்டு வச்சா ஒரு அரை மணி நேரத்துல சார்ஜ் பண்ணா 24 மணி நேரத்துக்கு அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி இது குரு டர்போ சார்ஜர் மாதிரி. இந்த மாதிரி கஷ்டங்கள்ல போது நம்ம தெரியும், இந்த சாநித்தியத்துல அது என்ன ஆகும்னு தெரியாது, ஆனா நமக்கு அதுல ஒரு சமாதானம் இருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம் அது, அது எவ்வளவு ஒரு உத்தமமான ஒரு ஏற்பாடு அது. அதை நம்ம யோசிக்கணும், ரொம்ப சீரியஸா யோசிக்கணும். அதுதான் நமக்கு குரு தத்துவத்தோட முக்கியமான ஒரு விஷயம். 1980 ஒன்று ரெண்டு எபிசோட்ஸ் நம்ம இது ஆச்சாரியோட கொஞ்சம் நான் சொல்ல விரும்புறேன். 1980 அம்மன் சன்னதியில வீட்டு கும்பாபிஷேகம், ஆடிட்டர் கோபாலகிருஷ்ணன் அவரோட இது. அப்ப ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர், அவர் மாயவரத்துக்காரர், இங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அவர் அனந்தகிருஷ்ணன் பேரு. அவரோட பொண்ணு யூஎஸ்ல இருக்கா. யூஎஸ்ல அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை, ரெண்டாவது குழந்தைக்கு கர்ப்பம் ஆயிருக்கா. இதெல்லாம் நான் பார்த்தேன், இந்த பார்த்துட்டு அவங்களுக்கு நான் பகிர்றேன். அப்ப போன் பண்ணி அவங்க அம்மா அப்பாட்ட இந்த மாதிரி நான் இந்த அபாஷன் பண்ணிக்க போறேன், என்னால ஒரு குழந்தைய வச்சுட்டு என்னால கஷ்டமா இருக்கு, ரெண்டாவது குழந்தையெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அப்பாட்ட. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இவர் கொஞ்சம் சாத்விகமான சத்தான ஒரு விஷயம், இல்லம்மா அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரைட், அதெல்லாம் ரொம்ப தப்பு, குருணஹத்தியாலாம் பண்ணக்கூடாது, அது மகாபாதகம். இது பிரம்மஹத்தியாவோட 3 விதமான இது இருக்கு, குருணஹத்தியா, பிரம்மஹத்தியா, வீரஹத்தியான்னு 3 இருக்கு. எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சமாதானம், எல்லாம் அப்படி இல்லாம எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானம் பண்ணி எல்லாம் ஆச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு, இந்த ட்ரைமஸ்டர் ஆயாச்சு, 3 ட்ரைமஸ்டர் ஆயாச்சு, 9 மாதங்கள் ஆயாச்சு. இவாளால போக முடியல ஒரு சிசுருஷைக்கு. இவாளுக்கு ரொம்ப மனசுல என்னடா இது முடியலையே அப்படின்லாம் இருக்கு. அப்ப ஆச்சாரியால் வந்திருக்கார், 1980 நடந்த சமாச்சாரம். இப்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம வர கூட்டினது இல்லை, நீங்க நம்ம ஆச்சாரியால் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மனசுல ஒரு சமாதானமா இருக்கு. பார்த்த உடனே ஆச்சாரியால் இல்லையே சௌகரியமா இருப்பாள், அவருக்கு நல்ல ஆண் குழந்தை பிறந்து சுகமா சௌகரியமா இருக்கும். இவருக்கு கொஞ்சம் கூட அவருக்கு அது ஒரு இது இல்லை. ஏன்னா அங்க அமெரிக்காலாம் ஸ்கேன் எடுப்பார், இப்பயும் உண்டு அப்பயும் உண்டு. அவ பொன் குழந்தை சொல்லியாச்சு, 5-6 ஸ்கேன் எடுத்தாச்சு. சோ இவர் ஒரு மரியாதை நிமித்தமா ஏதோ ஆச்சாரியால் சொல்றது, அவருக்கு மனசுல ஒரு இது இல்லை. என்னன்னா சாயங்காலம் 7:30 போய் பார்த்திருக்காரு, போய் பார்த்திருக்காரு. பிரசவம் ஆயிடுச்சு, ஆண் குழந்தை பிரசவிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலம்புற அவ போன் பண்ற, அப்பெல்லாம் அந்த போன் தானே, இதெல்லாம் இந்த விவகாரங்கள்லாம் இல்லையே. போன் பண்ணி நேற்றுக்கு ராத்திரி 7:30 ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு நம்பவே முடியல. என்னடா ஸ்கேன் எடுத்தா என்னமோ அவ பொன் குழந்தைன்னு சொல்லி, ஆட்சியாளர் ராத்திரி 7:30 பிரசவம், சுகப்பிரசவம், ஆண் குழந்தைன்னு சொல்லியிருக்காரு. அந்த டயத்துல ஆயிருக்கு. இது என்னன்னு சொல்றது, இது மாதிரி ஒரு 1000 கதை இருக்கு. இது ஆச்சாரியார் அந்த நாடி ஆர்வத்தை ஒரு ஏதோ ஒரு மனசுல ஒரு சலனம் இருக்குங்கும் போது ஒரு அனுகிரகம் பண்றாரு பாருங்க. அதுதானே அங்க அந்த தயா சிந்துங்கிற ஒரு லட்சம், இதுதானே அதுதானே அந்த பதத்தோட அர்த்தம் இதுதானே. அதுக்கப்புறம் இவர் இங்க அவரால் பாத பூஜை பண்றதுக்கு ஆச்சாரியால் அனுமதி கொடுக்கல, அடுத்த ஊர்ல பாத பூஜை பண்ணுன்னு சொல்லி அதெல்லாம் ஏதோ கதைகள்லாம் இருக்கு. இது ஒரு விஷயம். அவர் ஆடிட்டர் கோபாலகிருஷ்ணனோட இதுலயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சமாச்சாரம்.
போயிருக்காரு ஒரு தடவை இதுக்கு சிங்கேரிக்கு. போன உடனே நம்ம சன்னிதானம் மகா சன்னிதானம் பாரதி சுவாமியார் அப்ப சன்னிதானம் ஜேஷ்ட மகா சன்னிதானம் இருந்ததுனால போன உடனே எப்ப ஊருக்கு போறது நீங்க, இவர் என்னது வந்த உடனே இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, இல்ல போகணும் எனக்கு கொஞ்சம் ஷிமோகாலாம் வேலை இருக்கு போகணும். இல்ல இல்ல நீங்க ஷிமோகால நீங்க ஊருனா இருக்கலாம், அதுக்கு மேல கூட நீங்க நேர கிளம்பி உடனே போனோம் நீங்க. இவருக்கு அது ரொம்ப ஒரு அசாதாரணமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அம்மாவுக்கு பிரசாதங்கள்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணாரு. இவர் சிமோகாவுக்கு போயிட்டு ஒரே நாள்ல கிளம்பி நேர மதுரைக்கு வந்து அம்மாட்ட எல்லா பிரசாதங்களையும் சாயங்காலமா வந்து எல்லா பிரசாதங்களையும் கொடுத்தாரு. மாமி வாங்கி எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி படத்துவா அடுத்த கிளம்புற இருந்துக்கல. ஆச்சாரியோட பிரசாதத்தை அவர் சொல்லி கொடுத்து விட்டார். இதெல்லாம் அம்மா கொண்டு போகும்போது எல்லாம் அம்மா என்ன கொடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட இதை நான் பார்த்தேன். இதெல்லாம் அவர் பகிர்ந்துட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி பல விதம் இப்ப எங்காத்துல இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப விசேஷமா குடும்பத்தில் வைஃபோர்ட் மாமன் கேப்டைஸ் ஆஃபீஸர் இருந்தாருங்க. ஒரு தடவை அபினவ வித்யாதீர்த்தர் இதுக்கு நம்ம துலுக்கப்பட்டியில நம்ம ராம்கோஸ் அவளோட இதுக்கு இவரும் எங்க மாமாவும் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுத்தாங்க. ஆச்சாரியோட இருந்தது ஆச்சாரி இதுன்னு சொன்னதுனால வர முடியாது. அவர் திருமணம் இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு இங்கேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு மெட்ராஸுக்கு போனா அவ்வளோ ஃபைலும் ஒரு கையில இருக்கு. யாரோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்மேன் சிதம்பரமா யாரோ சேர்மன் அவர் வர, இவர்கிட்ட அவ்வளவு ஃபைல் இருக்கு. இங்க ஆச்சரியம் இருக்கிறாரு, மறுத்து சொல்ல முடியல. சரி சொல்லிட்டு கடைசியில உத்தரவு கொடுத்தாரு கிளம்பு அப்படின்னாங்க. அங்கே இது கிளம்பி அந்த மூலக்கரைன்னு உண்டு, அந்த ரயில்வே லெவல் கிராஸ் உண்டு, அங்க அந்த ட்ரெயின் கிராஸ் ஆயாச்சு. ஒரு ட்ரெயின் நெல்லையில போற பாண்டியன்ல, நெல்லையில ஏதோ 9 மணிக்கு ஏதோ போறது நெல்லை எக்ஸ்பிரஸ். இங்கே அந்த ட்ரெயின் கிராஸ். இவர் அந்த டிரைவரை வரட்டுப்போ அவர் வயசானவர். அவரால் முடிஞ்ச அளவுக்கு விரட்டி இங்க ஏதோ வந்தார். இங்க வந்த உடனே அந்த ஆபீஸ் பாய் வந்து நீ ஸ்டேஷன்ல வந்து நின்று எல்லா ஃபைலையும் எடுத்து வந்து நின்று வந்து அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. இங்க வந்தா உள்ள வந்து பார்த்தா ட்ரெயின் கிளம்பியாச்சு. அப்ப வெளியில வந்து டிரைவர் திண்டுக்கலுக்கு ஓட்டுப்பார். சாமி என்னை விட்டுருங்க, எனக்கு இதுக்கு மேல முடியாது, கையெல்லாம் வேலை விளக்காச்சு, இதுக்கு மேல என்னால ஓட்ட முடியாது, விட்டுருங்க. இது என்னடா பண்றது அப்படின்னா, அப்புறம் சொல்றா இல்ல வண்டி போகல நின்று இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இல்ல வண்டி நின்றுட்டு இருக்கு, வந்து வேக போக முடியாது. என்னடா கேட்டா ஒரு சின்ன குழந்தை, அம்மாவும் குழந்தையும் பிரிஞ்சிருத்தோம், அதனால யாரோ இதை புல் பண்ணிட்டாரு செயினை. இப்ப எங்க மாமா சொன்னார், நான் தான் அந்த குழந்தை ஆச்சாரியர் தான் அம்மா கூட்டி போனாருன்னு சொல்லி வரேன். எதுக்கு சொல்ல வரேன், அவளோட திருஷ்டி, அவளோட கருணை, அவள் சொல்ற உடனுக்கும் ஒரு மீனிங் நமக்கு தெரியாது. அந்த மீனிங்லாம் தெரியவே தெரியாது. அதை போய் நம்ம ரொம்ப அதை வந்து ரொம்ப ரேஷனலா அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணினா அது பக்திக்கு உண்டான லட்சணமே கிடையாது. அது வாழ்ந்து தெரியும் என்ன நடக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 உண்டு. நான் உதாரணமா சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி திருநாளர்ல இன்னொன்னு, திருநாளர்ல வந்து அங்க சில இடங்களுக்கு ஆச்சாரியால் போயிட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்க ஒரு இந்த போது அப்ப அந்த போலீஸ் ஆபீசர், அந்த இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள்லாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் நின்றுட்டு இருந்திருக்கா. அப்ப அந்த அவளுக்கு அந்த குரூப்புக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், இந்த ஏட்டுகளுக்கெல்லாம் ஒரு பாஸ் ஒருத்தவங்க இன்ஸ்பெக்டர், அவன் கொஞ்சம் லேட்டா வந்தான். இவெல்லாம் ஆச்சாரியோட ஒரு போட்டோ எடுத்து சொல்லி ஆச்சாரியம் எடுத்துக்கோ சொல்லி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் லேட்டா வந்தான். வந்த உடனே ஆச்சு எல்லாம் ஆச்சாரியால் கிளம்பியாச்சு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வேகமா ஆச்சாரியால்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்க ஊர்ல மழையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்கான். ஆச்சாரியால் சொன்னா, இங்க சாமி கடவுளை நம்பணுமா வேண்டாமாங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது எப்படிப்பா மழை பெய்யும்? இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கே பாருங்க. கடவுள் இருக்கானா இல்லையாங்கிற ஒரு இந்த புத்தி இருக்கு இல்லையா,
சந்தேக புத்தி, ஒரு திருடமான ஒரு இது நம்பிக்கை இல்லாத ஊர்ல எப்படிப்பா மழை பெய்யும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கான், நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்களே சாமி, அவன் இவரை மீன் பண்ணிக்கான், நீங்க வந்திருக்கு அப்படிங்கிற பெராப்ஸ் அதுதான் அவன் மனசுல நினைச்சுன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொன்ன உடனே அது சத்தியம்ப்பா, அது உச்சியமா நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சீட்டை ஒரு அடி அடிச்சாராம். அவர் கார்ல உட்காந்துருக்கா, அந்த சீட்டை ஓங்கி ஒரு தட்டு தட்டினாராம். 1/2 மணி நேரத்துல பயங்கர மழை அப்படின்ட்டு. இந்த மாதிரி யாரோ ஏதோ அவங்க லோகசபை, இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட விஞ்ஞாபனம் கூட இல்லை, இது நம்ம சொசைட்டியோட ஒரு சமஸ்யா. ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, தண்ணி ப்ராப்ளம் இருக்கு, எல்லாமே அவளுக்கு வந்து சமாதானம் பண்ணணும். அதுதான் அந்த பெரிய அனுகிரகம், அதுதான் அந்த குருவோட லட்சணம். அதைத்தான் நான் வந்து தயா சிந்து நிறைய உதாரணங்கள் கொடுத்துட்டே போலாம். நம்ம எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நம்ம குரு பரம்பரையில எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். அதை எழுதியிருக்கா, அந்த மாதிரி எடுத்து நம்ம படிக்கும் போது நமக்கு அதுல புரியுது. அப்பதான் இதுதான் குரு தத்துவம், இதுதான் இந்த குருங்கிறதோட மகாத்மியம், இதுதான் போல இருக்குங்கிற இதுதான் அதெல்லாம் எழுதி வைக்கிறேன். அதான் எதுக்கு படிக்கிறேன்னா அப்பதான் நமக்கு புரியும். ரொம்ப அதீந்திரியா. நான் இன்னொரு சொல்ல விரும்புறேன். ஒருத்தர் வந்து சிங்கேரி போனார் 2004. சம்ஸ்கிருத பாரதியில வந்து அங்க ஒரு கேம்ப் நடக்குது, அதுக்கு அவரை பேசுறதுக்கு கூட்டிட்டு போனான். அப்ப யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஆச்சாரியால்கிட்ட கூட்டிட்டு போய் ஆச்சாரியால்கிட்ட இந்த மாதிரி வந்திருக்கார் அவர், இப்ப ஆச்சாரியா நீங்க எதுல பேச போறேன்னு, இந்த மாதிரி பகவத்கீதையில இந்த மாதிரி எல்லாம் பேச போறேன்னு எல்லாம் சம்ஸ்கிருதத்துல 2 பேரும் ஆச்சாரியால் சொல்லியிருக்காரு. ஆச்சாரியர் அப்படியெல்லாம் சொல்லுமா இருக்கு. இது 2004. ஒரு 12 வருஷம் கழிச்சு, 12 வருஷம் 10-12 வருஷம் அவர் கியூல போயிட்டு இருக்காரு, ஆச்சாரிய தரிசனம் பண்ணிருக்காரு. அப்ப ஒரு தாட், ஒரு மைனர் தாட் அவர் மனசுல பிளாஷ். நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தோம், ஆச்சாரியர் சம்ஸ்கிருத பாரதி காரியக்கிரமத்துக்காக வந்தோம், ஆச்சாரியர் ஞாபகம் இருக்கா தெரியல, நம்ம வந்தோம். இவருக்கு அந்த ஒரு சிந்தனை, ஜஸ்ட் ஒரு தாட். அவர் அப்படியே போறார் லைன்ல. அவர் போய் ஆச்சாரியால் முன்னாடி போய் நின்ன உடனே ஆச்சாரியர் வந்து கிருஷ்ணமூர்த்திட்ட சம்ஸ்கிருதத்துல இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் மனசுல நினைச்சுட்டு அவர் உத்தரவு கொடுக்கிறாரு. அவர் தமிழ்ல பேசிட்டு இருப்பார், அவர்கிட்ட சம்ஸ்கிருதத்துல அவர் வந்து கிருஷ்ணமூர்த்திட்ட இவர் யாரு அப்படிங்கறத சம்ஸ்கிருதத்துல சொன்னாரு. இந்த மாதிரி சொல்லுறேன், அவ அதீந்திரியா. இங்க நம்ம நினைக்கிறது கூட அவ அதுக்கு ஒரு சமாதானம், இதுக்கெல்லாம் சமாதானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கூட அந்த மாதிரியான ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு நம்ம குரு பரம்பரையில. இதுதான் அந்த தயா சிந்து, அஹேதுக தயா சிந்துன்னு அந்த லட்சணத்தை வந்து பகவத்பாதார் ஏன் சொன்னார்னா அதுதான் முக்கியமான ஒரு இது. இன்னொரு நம்ம குருன்னா என்ன அப்படின்னா ஜெகத்குரு. இப்ப சன்னிதானத்தை பத்தி ரொம்ப பேசுறாரு, அடிக்கடி நிறைய இடத்துல பேசுற. ஜெகத்குரு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜெகத்ல எல்லாருக்கும் குரு, இவாளுக்கு அவளுக்குங்கிற பேதம் கிடையாது, இப்ப அப்பங்கிற பேதம் கிடையாது. அதுதான் ஜெகத்குரு. நான் வந்து கேப்டன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படி அர்த்தம் இல்லை, அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் குருவா. ஜாதி மத பேதங்களை தாண்டி உனக்கு சமாதானம் சொல்லணும்னு நீ என்கிட்ட வந்தேன்னா நான் உனக்கு சமாதானம் சொல்லுவேன். அதுக்கு மேல எனக்கு அதை பார்க்க வேண்டிய என்னன்னா அவளுக்கு ஜெகத்குரு எல்லாருக்கும் எப்போதும் ஒரு கலங்கரை விளக்கா இருக்கணும். அது ஒரு மகாத்மியம். நம்ம குருக்கள் தான் அந்த மாதிரி நம்மளை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அடுத்த விஷயம். இன்னும் முக்கியமான லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும், அதை நம்ம சூட்சமா அனுபவிக்கணும். அடுத்த மகா பெரிய லட்சணம் என்னன்னா தப்போ வலிமை. இந்த டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரே அந்த தப்போ வலிமை தான், தபஸ் தான். அந்த தபஸ் வந்து நம்ம we have to get inspired. அதனால ராத்திரி 11:30 மணி வரைக்கும் அதை அனுகிரகம் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வந்து சந்திரமௌழி பூஜை பண்றேங்கிறது தபஸ். நம்ம எதாவது ஒரு காரணம் இன்னைக்கு லேட் ஆயிடுது, நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு சாயம் சந்தியா வேண்டாம், 11 மணி ஆயிடுது, அதனால வேண்டாம், லேட் ஆயிடுது, லேட்டாலாம் பண்ணக்கூடாது, என்னத்தையாவது ஒரு காரணம், காலம்புற 11 மணி ஆயிடுது, பிராத்த சந்தியா வேண்டாம், மத்தியானம் பண்ண போதும். ரெகுலரா பண்றவாளே இந்த மாதிரி எல்லாம் டபாய்ச்சு. தபஸ்னா
இந்த சித்த ஏகாகிரதா, ஒரு விஷயத்தை ஏகசேஷ புத்தின்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில. அந்த ஒரு விஷயத்த அப்படியே ஆணித்தரமா பிடிச்சிருந்தோ ஸ்ரத்தா பூர்வகமா அதை பண்ணி நமக்கு காமிக்கணும். அவளுக்கு அது தேவையில்லை, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். ஆச்சாரியார் எதுக்கு பூஜை பண்றாரு அப்படின்னா நம்மளை இன்ஸ்பயர் பண்றாருக்கு. அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். நம்ம ஒரு பகவத் ஆராதனை இப்படி பண்ணணும், அதுக்காக அவர் டெய்லி பூஜை பண்றாரு. அவருக்கு அதெல்லாம் தாண்டியாச்சு. அவர் டெய்லி அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில உட்கார்ந்து பூஜை பண்ற, ஓ இப்படித்தான் நம்ம பகவத் ஆராதனை பண்ணணும். இந்த சிவராத்திரியில காலம் மடக்காம இந்த காலை தூக்கி அந்த காலம் போடாம அந்த ஹோல்டர் பொசிஷன்ல 6 மணி நேரம் 9 மணி நேரம் உட்கார்ந்து அவ எந்திருக்கும் போது ஒரு சப்போர்ட் இல்லாம எந்திருக்கிற பார்த்தா அது கண்கொள்ளா காட்சி. முடியும் முடியாது நம்மளால. 5 நிமிஷம் ஆச்சுன்னா இப்படி எப்படி கையை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி காலை மாத்தி இந்த பக்கம் திரும்பி பார்த்து முதுக உழைச்சி பண்ணிட்டு இருப்போம். சங்காம உட்கார்ந்து எந்திருக்கும் போது எந்த வித சப்போர்ட் இல்லாம அப்படியே எந்திருப்பா. அன்றலர்ந்த மலர் போல காலம்புற 6 மணிக்கு எந்திருப்பா. அதுதான் தபஸ்ங்கிறது. அதெல்லாம் தபஸ். அதெல்லாம் அவ்வளோ ஒரு அபியாசம் பண்ணினவாளுக்கு தான் அந்த அந்த இது வரும். அது ஒரு அப்போ வலிமை. அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சா, சூக்ஷ்மமா கவனிக்கணும். அதை நம்ம கிரகிக்கணும். அதுல இருந்து அதுக்கு தான் பண்ணி காமிக்கிறான். அதனால அது தப்போ வலிமைங்கிறது ஒண்ணு. இன்னொரு குருவோட அழகான லட்சணம் என்னன்னு கேட்டேன்னா, குருவை பார்த்தோம். குருங்கிறது நமக்கு எப்ப ஸ்பஷ்டமாகுதுன்னு கேட்டேன்னா, அந்த குருவை பார்த்தவொன்னு நமக்கு ஒரு பற்றி அது என்னமோ மருந்தெல்லாம் இல்ல, தான். நீங்களும் உட்கார்ந்துருக்க, அவர் நானும் உட்கார்ந்துருக்கோம். அவருக்கு குருவை பார்த்தா ஒரு அழகான ஒரு நிம்மதி. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அனுபவம். உங்களுக்கு குரு நினைச்சுட்டு நீங்க போனேன்னா, ஒரு தப்போசீலரை போய் நம்ம பார்த்தோம்னா மனசுல ஒரு நிம்மதி, பெரிய கைங்கரியம், பெரிய அனுகிரகம். கைங்கரியம் சொல்லக்கூடாது, அனுகிரகம், பெரிய அனுகிரகம். அது குரு லட்சணம். அது அந்த தப்போ வலிமை இருந்து அந்த அகேத்துக தயா சிந்துங்கிற அந்த இதுல இருந்து ஒரு அதீந்திரியமா இருந்து அந்த நிஷ்டையில இருக்கிறாளால மாத்திர அது ஏதோ ஒரு போர்ஸ் ரேடியேட் ஆகிருக்கு. அந்த போர்ஸ் ரேடியேட் ஆகிறதுனால அந்த சன்னதியில போய் நம்ம அந்த சாநித்தியத்துல போய் நம்மள போய் நிறுத்திட்டோம்னாலே அந்த 8 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. வெளியில வந்தப்பறம் தான் திருப்பி ஆரம்பிக்கும். உள்ள போகும்போது 1000 கவலை உள்ள வச்சு எங்க போச்சுட்டு போகணும்னு தெரியாது. அங்க போனா அங்க ஒரு அவ்வளவு நன்னா இருக்கு. அங்க ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கோம், கண்ண மூடி உட்கார்ந்துருக்கோம், அவர் தீர்த்து கொடுக்குறா, ஒரு 4 பேர் எல்லாத்தையும் பார்த்தாலே நமக்கு அதுல ஒரு பயங்கரமான ஒரு திருப்தி இருக்கு. வெளியில வந்தோம்னா ஆரம்பிச்சிருக்கு திருப்பி. சோ அந்த 2 மணி நேரத்துல அவர் பண்ணறா பாருங்க, அது ரொம்ப விசேஷமான ஒரு அங்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அது நம்ம ஸ்ருதியில சொல்லியிருக்கு, உபனிஷத்துல சொல்லியிருக்கு, எல்லா இடத்துலயும் நம்ம கீதை புராணங்கள் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கு. குருங்கிறவர் நம்மளோட பிறவி பயனை, அவரோட பிறவி பயன்லாம் கழிஞ்சாச்சு. நம்மளோட பிறவி பயனை நம்ம அடையணுங்கிறதுல அவர் கருத்தா இருக்கார். நம்ம கருத்தா இருக்கோமான்னு எனக்கு தெரியல, அவர் அந்த கருத்துல இருக்கார். அந்த ஒரு குறிக்கோள் இருக்கிறது குரு. சித்தாபகாராயன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. இன்னைக்கு சில பேர் வித்தாபகாராயன்னு எடுத்து சில குருக்கள்லாம். நான் சொல்றது சித்தாபகாராய. உங்களை இருக்கக்கூடிய உங்க சித்தத்தை அவர் திருடின்னு போயிடுவான், எடுத்துன்னு போயிடுவான் குருங்கிறவர். அப்படின்னா நம்மளோட சமஸ்யா எல்லாம் போச்சு. இதுதானே பிரச்சனை. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ புத்தரே ஆத்மனா ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதே ஆத்மைவ பந்து ஆத்மானம் ஆத்மைவ இருக்கிறார். The mind is the problem for everything. அதை அவர் ஏற கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன். அதை நம்மகிட்ட இருந்து அவர் லாபமா எடுத்துட்டு போயிடுவாராம். சித்தோபகாராயன்னு ஒரு அந்த ஸ்லோகத்துல சித்தத்தை அபகாரம் பண்ணிட்டு போயிடுவார் அவர். சோ நம்மளோட ஜீவன சாஃபல்யம் அவரோட குறிக்கோள். அது ஒரு பெரிய ஒரு குருவோட. அதனால நம்ம சம்பிரதாயத்துல ஹம்சர், பரமஹம்சர் இப்படின்னு உண்டு. 2 வித்தியாசம் இருக்கு. ஹம்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிறவி பயனை முக்தியை அடையக்கூடிய மார்க்கத்தை தெரிந்தவர் ஹம்சர். அவர் தான் ஹம்சர்ங்கிறவர். எனக்கு தெரியாச்சு லிபரேஷன், மோட்சத்துவம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஹம்சர். பரமஹம்சர்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் போனா போறது, உங்க எல்லாரும் எழுத்து மேல கூட்டின்னு
நான் தெரிஞ்சுட்டேன், அது போராது, எனக்கு உங்க எல்லாரையும் இருக்கணும், அவர் தான் பரமஹம்சர் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல பரமஹம்ச உபநிஷத்து இருக்குல்ல, இந்த இதுகள்லாம் இருக்கு இதுல. சோ அதனாலதான் பரமஹம்சர் குருங்கிறவர் வந்து ஒரு உத்தமமான குரு நமக்கு சம்பாதனை ஆச்சுன்னா அவர் நமக்கு பரமஹம்சர். அவர் நம்மளுக்கு அங்க அந்த அந்த ட்ரெயின்ல அதை போய் இந்த சேர்ந்தனோட அதை இழுத்துட்டு போயிடுறது பாருங்க, அந்த மாதிரி நம்ம கரெக்டா அங்க போய் அலைன் பண்ணிக்கணும். அதுக்கும் அவரை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு அந்த சித்தத்தை நீங்க கொடுக்கோ, என்ன உங்களோட சேர்த்துக்கோங்க, அவருக்கு தான் அதுவும் பண்ணணும். பண்ணினோம்னா அது அந்த கிரேஸ் நமக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் மறுபாத்திரத்துக்கு வருங்கிற மாதிரி அது அடுத்த விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆச்சாரியார் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும்ங்கிறத காலம்பரத்திலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆச்சாரியார் பண்ணி காமிக்கிறார் நமக்கு. அது பூஜையா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், ஒருத்தர் அணுகிற விதம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம அந்த ஆச்சாரிய சன்னதியில உட்கார்ந்துட்டு கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சா நமக்கு அந்த கட்டாட்சம் வரும். நமக்கு வாழ்க்கையை நம்ம எப்படி ஒரு வியாபகாரிகமா வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும், நம்ம தப்பிச்சு போக முடியாது. நம்ம வியாபகாரிகமா வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும். நம்ம இதை விட்டுட்டு போன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதனால கர்மநேவதிகாரக மாப்பிளேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்து போகு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கிருஷ்ணன் என்ன சொன்னார் கீதையில, மாத்தே சங்கஸ்து அகர்மணி, நீ சங்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ கர்மம் பண்ணித்தாண்டா ஆகணும். இது ஒரு பெரிய யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் நம்ம ஆபத்தியை போட்டுதான் ஆகணும். அதெல்லாம் இந்த போறதுக்குலாம் ஒருத்தருக்கு லைசன்ஸே கிடையாது. எல்லாரும் நம்ம இந்த ஜீவனத்தை நடத்துற வரைக்கும் இந்த பெரிய ஜகத்துங்கிற பெரிய யஜ்ஞத்துல நம்ம ஆகுதிய டெய்லி பேசிஸ்ல பண்ணி ஆகணும். இப்ப எப்படி பண்ணணுங்கிற ஒரு கேள்விதான் நம்ம கேட்கணும். பண்ணாம இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு லைசன்ஸ் கிடையாது. ஏன்னா கீதாச்சாரியார் சொல்லிட்டார், மாத்தைய சங்கஸ்து அகர்மணின்னு சொல்லிட்டாரு. நீ எல்லாம் சங்கத்துல கர்மா எல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாது, அதெல்லாம் தப்பு. எப்படி பண்றது? ஏன்னா இது என்னத்தையோ பண்ணி நம்ம தலையை கட்டுக்கிறோம் கடைசியில. எண்ணத்துலமும் சொல்லிட்டு அவ என்ன பார்க்கல, அவ என்ன சிரிக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல, அவ என்ன முதல்ல கொடுத்தேன், எனக்கு இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. சோ அத வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்திக்கணும், எப்படி ஒரு விஷயத்த நம்ம அணுகணும், அதுவும் நம்ம அந்த ஆச்சாரியார் பண்ணி காமிக்கிறோம். அதனாலதான் சொல்றது ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரிய ஸ்தாபயதி ஸ்வயம் ஆச்சரத்தேயஸ்து ச ஆச்சாரிய இது ஸ்மிருதக. சாஸ்திரத்தை எப்படி ஆச்சரணம் பண்ணணும், அதுல எப்படி தன்னையை ஸ்தாபனம் பண்ணிட்டு வரக்கூடிய சிஷ்யர்களையும் அந்த பாதையில் நடத்தி செல்லி போறவர்கள் தான் அவர் ஆச்சாரியர். இந்த பதத்துக்கு அதான் அதுவும் லட்சணமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை, இந்த மகிமையை நம்ம வந்து வருக ஆரம்பிக்கணும். அப்ப நமக்கு அதுல இருந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓஹோ, இதுலயே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிங்கேரியில போய் ஒரு 3 நாள் இருக்கும், ஒரு 3 யதா சௌகரியம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் போகும். சாதுர்மாசி டயத்துல கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சாதுர்மாசியத்துல போய் குருவை பார்க்கறது விசேஷம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல போன எல்லாம் 3 நாள் கங்கா தீரத்துல 3 நாள் இருக்கிற மாதிரி இங்க போய் ஒரு 3 நாள் இருக்கணும். இதை அவங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அவரோட அந்த காலம்பரத்துல அந்த ரொட்டீனா இருந்துட்டு காலம்பரம் இருந்துட்டு அந்த கொள்ளால போய் ஒரு காஃபியை குளிச்சுட்டு வந்து இந்த பக்கம் போய் ஆச்சாரியால கோவில தரிசனம் பண்ணிட்டு இந்த ஒரு பദ്ധதியை ஒரு 4 நாள் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோம். ஆச்சாரியார்னு அவர் ஏன் இருக்காரு, எந்த மாதிரி அவருக்கு காமிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா ஒரு கடவுளை எப்படி பிரார்த்தனை பண்ணணும், பூஜை எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் அழகா நம்ம அதை அனுபவிச்சுட்டு வரலாம். நம்மள அறியாம அதை நம்ம எடுத்துப்போம். அதுதான் நமக்கு அந்த பாதையில போறதுக்கு உண்டான ஒரு வழி. லோக சங்கிரகம், லோக கல்யாணம், அதுதான் ஆச்சாரியரோட முக்கியமான ஒரு உத்தேசம். அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா விஜய யாத்திரைங்கிறது தான். எத்தனை ஈவன்ஸ் நான் ஒவ்வொரு விஜய யாத்திரையை பார்க்கும்போது ஐ கெட் ஸ்டன்ட். எவ்வளவு முடியும் உத்தராலன்னு என்னால யோசிக்கவே முடியல. காலம்பரத்திலே ராத்திரிக்குள்ள ஒரு 20 விஷயங்கள். அந்த காலேஜுக்கு போய் அவளை அனுகிரகம் பண்ணணும், இந்த கோவில போய் கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த சத்சங்கம் குரூப்பை வந்து போய் பார்க்கணும், குருகுலத்துக்கு போனோம், அந்த பக்கம் போனோம், இங்க போனோம். நல்ல ஒரு 20 விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு 40 நாள் தொடர்ந்து இதுக்கு நடுவுல பூஜைகள் புனஸ்காரங்கள், அது ஒன்றும் தப்பாது எதுவுமே. விஜய யாத்திரையில சம்பூர்ண லோக சங்கிரகத்துக்கு ஆச்சாரியால் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது பாக்குறத விஜய யாத்திரைங்கிறது என்ன பொறுத்த மட்டும்.
போய் ஒருத்தர் தரிசனம் பண்றது மாத்திரம் இல்ல, நீங்க பார்த்தேன்னா அவ என்னெல்லாமோ பண்ணி அப்படியே இந்த சமாஜத்தை வந்து ஒரு உஜ்ஜீவனம் பண்ணி விட்டுறா. அப்படியே ஒரு வைட்டமின் கொடுத்து எல்லாரையும் கிளப்பி விட்டுறா. அதனால ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு விஜயாத்திரை வரும்போது அது வந்துட்டு போன அப்புறம் அது பார்த்தெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு இது வந்துடுறது. அப்படியே சொசைட்டியவே ஒரு உஜ்ஜீவனம் பண்ணி மேல எடுத்துட்டு வருதுங்கிறது எவ்வளவு பெரிய காரியம். நத்திங் பட் லோக கல்யாணம், லோக சங்கரகம், கும்பாபிஷேகங்கள், அங்கங்க போறது, ஆஸ்திக ஜனங்களை எல்லாம் பார்த்து அவளுக்கு என்ன சமாதானம் சொல்றது, எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அப்பதான் நமக்கு தெரியுது, ஓஹோ இதுதான் குருங்கிறத விஷயத்தோட இதுதானோ அப்படின்ட்டு நமக்கு இந்த மாதிரி கணக்குல சொல்லிட்டே போலாம். உதாரணமா தான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் விஷயத்த இந்த கருத்தை முன்வைக்கிறதுக்கா ஒரு 4 உதாரணம் சொல்றேன். அவ்வளவு உங்களுக்கு தெரியும், என்னை விட அதிகமா தெரிஞ்சிருக்கும். நான் கோர்வையா சொல்றேன், அவ்வளவுதான். ரைட். இன்னும் சில லட்சணங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கு குருங்கிறதுக்கு. ஸ்ரோத்ரியன், அதனால அந்த குருமேவாபிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு அந்த முண்டகோபனிஷத்துல வருது. அது இதுலயே வருது, பிரஷ்னோபனிஷத்துல எல்லா இடத்துலயும் வருவது. ஸ்ரோத்ரியர்னு இருக்கு. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தேயேஷதம் மானுஷா ஆனந்தா அப்படின்னு ஒரு 10^21 வரைக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. தைத்திரோபனிஷத்துல ஆனந்த மீமாம்சான்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா, பிருத்திவி வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்ட. இட் இமேஜின்ஸ் ஒன் பர்சன். தைத்திரோபனிஷத்து என்ன பண்றதுன்னா ஒருத்தரை பத்தி யோசிக்கிறது. பிருத்திவி வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் 60-40 சைட் இல்ல, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த லேண்ட் எல்லாம் அவர் சேர்ந்துதான். எவ்வளவு தனவானா இருக்குன்னு பாத்துக்கோங்க நீங்க. ஆதிருஷ்டக திருடிஷ்டக பலிஷ்டக, நல்லா இதா இருக்கார், சௌக்கியமா இருக்கார், பணம் இருக்கும், வியாதி இருக்கும். இவர் வந்து பலிஷ்டக திருடிஷ்டக, திடமா இருக்கார், ஒரு இது இல்ல. ஓகே. யுவாஸ்யா சாது யுவா தியாயக, அவன் யங்குன்னா தருதல் அல்ல, சாது யுவா. சாது யுவா அத்தியாயக, சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணவன். யங் என்னெல்லாம் போடுறது பாருங்க. யங் இன் ஏஜ், யுவாவா இருக்கான். சாது யுவா, எல்லாம் சாதுவான யுவாவா இருக்கான். அத்தியக, நல்லா அத்தியனம் பண்ணியிருக்கான். பிருத்திவி வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ஆதிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டக, இவ்வளவையும் சொல்லி இவ்வளவு அடைமொழியை கொடுத்து ச ஏகோ மானுஷானந்தஹ, let this be equal to the happiness of one person. இப்படிதான் இந்த ஈக்குவேஷன் ஆரம்பிக்கிறது தைத்திரோபனிஷத்துல. ச ஏகோ மானுஷானந்தஹ. அப்புறம் சொல்றது தே ஏஷதம் மானுஷா ஆனந்தா. 100 பேர் இந்த மாதிரி வச்சுக்கோ. 10^2 போயாச்சு. 1ல இருந்து இப்ப 100 போயாரு. 100 is 10^2 இல்லையா? தே ஏஷதம் மானுஷா ஆனந்தா. இது சொல்றது இந்த மாதிரி 100 பேர் யோசிப்பாங்க. அவரை விட பெரியவர் யார் தெரியுமா? ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய ஸ்ரோத்ரியஸ்ச அகாமஹ தஸ்ய. எவன் வந்து காமத்தால கடிக்கப்படாதவன், அஃபெக்ட் ஆகாதவன், அகாமஹ தஸ்ய. சொல்றது தே இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு தேயே பித்ருணாம் ஆனந்தஹ, தேயே சதம் பித்ருணாம் ஆனந்தா. இப்ப 100 மனுஷனோட இஸ் ஈக்குவல் டு ஒரு பித்ருங்கிறது, அதுல 100 பித்ருக்கு போகிறது. இப்படி 10 லெவல்ல அந்த ஸ்லோகம் போயிட்டே இருக்கு. ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தஹ, கர்ம தேவானாம் ஆனந்த, ஒன்னொல்லி 100க்கு போயிட்டே இருக்கும். தேவானாம் ஆனந்தஹ, இந்திரஸ்யோ ஆனந்தஹ, ப்ரஹஸ்பதேர் ஆனந்தஹ, பிரஜாபதே ஆனந்தஹ அப்படின்னு 10^20 10 லெவலுக்கு 10^2 10^2 10^2 போயிட்டே இருந்தா 10^20 ஆயிரும் இல்லையா? இவ்வளவு சொல்லி ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய ஒவ்வொரு தரையும் சொல்லும். அதுதான் ஸ்ரோத்ரியன். சுத்தியில வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்பேவரிங் ஒரு ஸ்ரத்தை, ஒரு நம்பிக்கை, அதிலேயே இருக்கிறவர் தான் ஸ்ரோத்ரியர். குருவோட லட்சணமா சொல்லியிருக்கு. அது உபனிஷத்து அப்படி சொல்றது. இதே மந்திரம் வந்து பிருகதாரண்ய உபனிஷத்துலயும் வருது. இதே மந்திரம் அப்படியே வருது. பிருகதாரண்ய உபனிஷத்துலயும் இருக்கு இதே மந்திரம். எப்படி இந்த ஆனந்த மீமாம்சாவோ இந்த ஆனந்தத்தெல்லாம் தாண்டினவர்தான் ஸ்ரோத்ரியரோட ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை கடைசியில சொல்றது. ச யஸ்ச அயம் புருஷே யஸ்சாவா தித்யஹ ச ஏகஹ
சய ஏவம் வித் ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதம் ஆனந்த பிராணமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதம் ஆனந்தம விஞ்ஞானமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரமிய. இவன் எல்லாத்தையும் கடந்துருவான், அந்த பஞ்ச கோஷத்தையும் தாண்டிடுவான். இதெல்லாம் இந்த 10^20ங்கிறது சுகத்தோடு ஆனந்தத்தோடு லேசம். லேசம்னா ட்ரேஸ். லவலேசம் சொல்றோம், திட்டும் போது லவலேசம் கிடையாதுன்னு, லேசம்னா ட்ரேஸ்ன்னு அர்த்தம், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் ஆனந்தத்தோடு லேசம். வேற இவர் அதெல்லாம் தாண்டினவர், அதனால அவர் எல்லாத்தையும் தாண்டி இந்த பஞ்சகோஷத்தையும் தாண்டி அவர் அடைஞ்சிடுறான்னு தஞ்சோபநிஷத்துல அப்படித்தான் போய் முடிக்கிறது கடைசி. அதுல அந்த ஸ்ரோத்ரியர் தான் அப்படி விசேஷமா சொல்லியிருக்கு. அது ஒரு அடைமொழி குருங்கிறது. நம்ம குரு பரம்பரையில வந்தோம் எல்லாம் ஸ்ரோத்ரியாஸ். அப்படியே அந்த ஸ்ருதி பரம்பரையில வந்துவா, அதுலயே இதா இருந்தவா. அது இது அந்த ஸ்ரோத்ரியருங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி கணபதி வாக்கியார்த்த சபாலமே உட்கார்ந்து இருந்து தெரியும் அவரோட எவ்வளவு தூரத்துக்கு அவரோட ஸ்ருதியில அவரோட பாண்டித்யம், அதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு டீப் திங்கிங் இருக்குங்கிறத அங்க போய் பார்க்கணும். நம்ம புரியணுங்கிறது இல்லை, அதுல உட்காந்து என்ன நடக்கிறது, இப்படி ஒரு சமாதானம் ஒரு பரிகாரம் ஆயிட்டு இருக்குங்கிற அளவு புரிஞ்சிடும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிடும், அதை கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கலாம். அதனால அது ரொம்ப விசேஷமா இருக்கும் போய் பார்க்கறதுக்கு. பிரம்மனிஷ்டம் இன்னொரு குரு லட்சணம் பிரம்மனிஷ்ட. நிஷ்டைனா இப்படி எப்படி அசங்கான ஒரே பிக்ஸ்ட் சிங்கிள் பாயிண்ட் பிக்ஸ் அப்படிங்கிற இல்லையா, அதான் நிஷ்டை. நிஷ்டைனா அதுலதான் இருக்கணும். அந்த பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க டிஸ்ட்ராக்டே பண்ண முடியாது. அவர் பிரம்மனிஷ்டர். அது குரு மகிமை. பிரம்மனிஷ்டர் அவர் பிரம்மத்திலேயே லயித்து அதுலயே அப்படியே இருக்கிறவா. ஆனா அவன் வெளியில வருவா. அதாவது அதுக்காக அவ எல்லாத்தையும் விட்டுற மாட்டான்ல. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப ஒரு பிரமாதமா ஒரு குக் இருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைப்பார், ரொம்ப அனுபவம் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவார், கையில ஒரு சட்டுவத்தை வச்சுட்டு வரமாட்டார். அப்படி இல்ல அவர் நெத்தியில எழுதி ஒட்டிக்க மாட்டார், நான் பெரிய குக்கர். அவரோட நடைமுறை பாவனையில தெரிஞ்சுட்டு இருக்கோம், இவர் பெரிய குப்பா இருக்காரு. ஏன்னா அவர் சமைச்சு போட்ட தேவாமிர்தமா இருக்கு, அது 100 தடவை பார்த்தாச்சுன்னா. அது மாதிரி இந்த பிரம்மனிஷ்டங்கிறவர் கலந்துப்பா விவகாரத்துல. விவகாரத்துக்கு போக மாட்டேன், ஏன்னா அவளுக்கும் சரீரம் இருக்கிற வரைக்கும் அவளுக்கும் இந்த சரீர தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுல பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தான் இருப்பா அவ. அவ பண்ற அந்த நடைமுறை பாவனைகளே வேற மாதிரி. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பிரம்மனிஷ்டா. அவனோட அப்ரோச்சே கொஞ்சம் வேற மாதிரி, அது ஒரு காம்பீரியமா இருக்கும். அதனால பிரம்மனிஷ்டர்னா பிரம்மத்திலே நிஷ்டத்துல இருக்காரு, எல்லாத்தையும் விட்டுவாரு இப்படி எல்லாம் சில பேர் தான் நினைச்சுக்கிறார். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவா அவளோட விவகாரத்துல அது தெரியும். பிரம்மனிஷ்டா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம், சூக்ஷ்மா அதை நம்ம கிரகிச்சுக்கலாம். அதை குரு பெறும் பிரம்மனிஷ்டர். இது அடுத்த முக்கியமான விஷயம். சோ உலக விஷயங்கள்ல அவ ஈடுபடுத்திப்பா. அதுல ஒரு லோக சங்கிரகம் இருக்கும், அதுல ஒரு சாமாஜிகத்துக்குரிய ஒரு கல்யாணத்துக்காக பண்ண வேண்டியதை மாத்திரம் பண்ணுவா. அத சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம பண்ணுவா. ஸ்ருதி பரம்பரையில இருக்கிறத எடுத்துக்காட்டணும்னு சொல்லி பண்ணுவா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாளே தவிர பிரம்மனிஷ்டருங்கிறக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. அதையும் நம்ம சூக்ஷ்மமா கிரகிக்கணும், நம்ம சூக்ஷ்மமா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்ஸ்பைரிங் திங்ஸ் அபவுட் குரு. நம்ம போய் நாளைக்கு ஆச்சாரியரை இது அவ்வளோ நமக்கு மனசுல வரணும். இந்த மாதிரி நம்ம அவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும் நம்ம. சோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நிறைய இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம இதை உபசம்ஹாரம் பண்ணிக்கலாம். ரொம்ப இது பண்ணாலும் உங்களை டயர் யூ டூ மச். இந்த மாதிரி ஒரு குரு இருக்கும்போது நம்ம அந்த குருவை போய் தரிசனம் பண்றோம். நிறைய பேருக்கு அதுல பின்னமான ஒரு என்ன பண்ணணும், என்ன கேட்கணும். எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம். இப்ப ஒருத்தர் வந்தார், அவரோட பையனுக்கு மூணல் போடணும்னாரு. நான் சொன்னேன், நீ வாப்பா, நான் கூட்டின்னு போறேன். ஏன்னா ஆச்சரியால் நீ கேட்கணும், நான் உனக்கு கூட்டின்னு போறேன். அது எனக்கு சந்தோஷம் தான். நீ வா, ஒண்ணு நான் கூட்டின்னு போறேன், நீ உன் ஸ்ரத்தையை நீ தெளிவுபடுத்தணும், ஆச்சாரிய அனுகிரகம் கட்டாயம் வரேன்னு சொன்னோம். வந்தார். அவர் கூட அவரோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தார். லைன்ல நின்றுட்டு இருந்தோம், உதாரணத்துக்காக சொல்றேன். லைன்ல நின்றுட்டு இருந்தோம். அப்ப அவர் மூணாவது வந்தாரு. அவர் ஆச்சாரியால் என்ன வேணா கேட்கலாமா? ஏன், அவர் ஜெகத்குரு, என்னன்னாலும் அவர் ஒரு சமாதானம் சொல்லுவார். ஆச்சாரியாளுக்கு
இப்படித்தான் நான் சொல்றேன், இப்படி கேட்கலாம் அப்படி நம்ம லிஸ்ட் போட்டு நம்ம கொடுக்க முடியாது. இல்லப்பா அவர் ஜெகத்குரு, நீ உனக்கு எது மனசுல ஒரு சமஸ்யா இருந்தா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவார். அந்த மாதிரிக்காக தான் அவர்ல இருக்காரு. எங்க கவர்ன் வந்தது, வந்த உடனே இவர் முதல்ல இந்த புனையெல்லாம் கேட்டார். அவர் பண்ணி பண்ணு போனார். அவர் பண்ணினா அப்புறம் புனையது. அடுத்து இந்த இவர் கேட்டார், ஆச்சாரியாட்டு போய் என் பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இல்ல அதுல என்ன விசேஷம்னா, ஆச்சாரியாளுக்கு இவன் பையன் எத்தனை வயசு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் இட் வாஸ் அ வெரி என்கேஜிங் கான்வர்சேஷன். அது பாரதி சுவாமிகள் சம்டைம் ஹியூமரோட அவர் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சுருவார். நான் நிறைய பார்த்திருக்கேன். எனக்குவே ஒரு 12 அனுபவங்கள் இருக்கு. பக்கத்துல நின்று பார்த்திருக்கேன். இது நான் பக்கத்துல இருந்து பார்த்த அனுபவம். என் பையன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, காஃபி வேணா கொடுத்து பாருன்னு சிரிச்சுட்டு சொன்னாரு. எனக்கு ஆக்சுவலா சிரிப்பு வந்துருது. நான் பேசாம நின்றுட்டு இருந்தேன். இல்ல அவன் காஃபியும் குடிக்க மாட்டேன், பால் வேணா கொடுத்து பாருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. வந்துட்டோம், பிரசாதம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியில வந்தோடனே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு 2 வயசு பையனா இருக்கும். என்கிட்ட உங்க பையனுக்கு எவ்வளவு வயசு இருக்கேன், 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சரி அடுத்து இப்படியா கேட்கணும். எதுக்கு சொல்ல வரேன், இன்னொரு கதையை சொல்லலாம், அப்பதான் எனக்கு புரியும். ஒரு ராஜா என்ன பண்ண, வேட்டைக்கு போனார். நட்ட நடுவில் ஒரு காட்டுல போய் மாட்டின்ட்டார். அவர் வெளியில வரதுக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப அப்படி அப்படியே போயிருப்பாரு. எப்படி வெளியில வரணும்னு தெரியல. அடர்ந்த காடு, நட்ட நடுவில் இருக்காரு அவர். அங்க ஒருத்தன் இந்த ஃபாரஸ்டர், அவன் என்ன பண்ணா, இவரை கஷ்டப்படுறாரு தெரிஞ்சது, அவரை கொண்டு மெயின்ல கொண்டு விட்டுட்டான். அவனுக்கு தெரியுங்க அந்த குறுப்பாதை எப்படி போனா, அப்படி அவங்களுக்கு தானே அதெல்லாம் தெரியும். கொண்டு திருப்பி அந்த கொஞ்சம் வெளியில கொண்டு விட்டுட்டான். விட்ட உடனே சொன்ன, நான் யார் தெரியுமா உனக்கு, நான் அந்த நாட்டோட ராஜாவா, நீ எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்ட, நாளைக்கு நீ வா, என்னோட கோர்ட்டுக்கு வா, உனக்கு என்ன வருமானம் தரேன். இவனுக்கு பரம சந்தோஷம். ராஜா அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணல, ஏதோ பண்ணினா அது ராஜாவுக்கு தெரிய வந்தது. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போனோம். நேரம் ஆத்துக்கு வந்தான். ஆத்துக்கு ஒய்ஃப்ட 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, என்ன கேட்கணும் ராஜாட்ட அப்படின்ட்டு. 2 hours டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு கடைசி போன அடுத்தனா நேரம் அடுத்து நான் போய் ராஜாட்ட போய், எனக்கு 1 வாரத்துக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி அரிசி வேணும். அவ்வளவுதான் அவனுக்கு கேட்க தெரிஞ்சது. எதுக்கு சொல்ல வரேன், நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க ஆச்சாரியார். இதுக்கு ஈக்குவலண்டா தான் கேட்கிறாங்க. ஆச்சாரியார்கிட்ட போய், சோ இது என்னுடைய சொந்த கருத்து, நீங்க மாறுபட்ட கருத்து இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் அக்ஷேபனை இல்லை. என்ன பொறுத்த மட்டும் ஆச்சாரியாரை போய் பார்த்தோம்னா உத்தமம் ஒண்ணுமே கேட்காம, ஏன்னா அவளுக்கு தெரியும். இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன், அத்தீந்திரியர் உங்களை ஃபுல்லா எக்ஸைட் போட்டு ரீட் பண்ற ஆச்சாரியாளுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பண்ணணும்ட்டு. உத்தமமான விஷயம் ஒண்ணும் கேட்காம இருக்கிறது. என்ன பொறுத்த மட்டும் இந்த ஆச்சாரியோட கடைக்கண் பார்வைதான் படணும். இந்த தீக்ஷா தான் நமக்கு போகணும். ஆக்சுவலா அது மேல ஒண்ணுமே வேண்டாம் சொல்ல. அது உத்தமம். என்ன கேட்டீங்கன்னா அதான் உத்தமம். போனோம், அந்த சந்நிதியில போனோம், பார்க்கணும், நமஸ்காரம் பண்ண, அவருக்கு நேரம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அவர் உங்களுக்கு எதை கொடுத்தாருன்னா வாங்கிட்டு வரணும். அது ரொம்ப உத்தமம் என்ன பொறுத்த மட்டும். அதுக்கு அடுத்ததுபடியா சில சமயங்கள் மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. சில சமயங்கள் சில கஷ்டங்கள்லாம் ரொம்ப நமக்கே என்ன பண்ணான்னு தெரியாம எக்கச்சக்கமா மாட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில ஒரு மன கஷ்டங்கள் அதையும் ஆச்சாரியால்கிட்ட தெரிவிக்கலாம். அவரோட தயா சிந்துங்கிறதுனால அவர் அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் எனக்கு இங்க ப்ரமோஷன், அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ண, எனக்கு ஸ்கூட்டர் வாங்கலாமா, நிறைய பேர் கேட்கறாங்க ஸ்கூட்டர் வாங்கலாமான்னு. ஆச்சாரியால் முதல் சொன்னார், எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டவும் தெரியாது, லைசன்ஸும் கிடையாது. ஆச்சாரியால் ரொம்ப அழகா சொல்லுவார். டிஸ்கரேஜ் பண்றதா ரொம்ப அழகா டிஸ்கரேஜ் பண்ணு. நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், நின்றுட்டு பார்த்திருக்கேன். ஒருத்தர் நான் ஸ்கூட்டர் வாங்கலாமா கேட்டார். கொஞ்ச நாள் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாது, போய் லைசன்ஸும் கிடையாது. என்ன இருக்குன்னா, அந்த மாதிரிலாம் கேட்காதப்பா. அப்புறம் 100 தடவை பிரைவேட்டா ஒரு தடவை சொன்னாருன்னு நான் ஒருத்தர் கேள்விப்பட்டேன். ஆச்சாரியார் சொன்னாரு, மகசன் அப்படின்னாரு, கச்சமா தீனம் பண்ணிருக்கேன், அதை எடுத்துருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. இப்படி கேட்டுட்டு இருக்கா, ஆனாலும் நான் என்னோட இதுல அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன ஆத்தங்காம இருக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம ஆச்சாரியால போய் கட்டாயம் தரிசனம் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒன்ஸ். நான் ஆயுர்வேத டாக்டர் மாதிரி சாப்பாடு ஒரு முறை முறைங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 தடவை போவோம், இஃப் நாட் மோர். உறுதியா ஒரு தடவை போங்க, சாதுர்மாசியம் போங்க, ரொம்ப விசேஷம் போய் ஒரு பிக்ஷையை பண்ணிட்டு, அது என்ன கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, போய் பிக்ஷையை பண்ணிட்டு ஆச்சாரியால் அந்த டயத்துல தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஒரு 2-3 தடவை போகலாம். ஆச்சாரியால் போய் தரிசனம் பண்ணலாம், அதே மகாபாகியம். தரிசனம் பண்ண போறோம், மற்ற இதெல்லாம் அவ பார்த்துப்பா.
நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இந்த 2 வயசு குழந்தைய இந்த அம்மா அப்பா வந்து இந்த பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு போவோம். அந்த பார்க்கணும் நீங்க. அது எப்படி கேட்டீங்கன்னா, அந்த பர்த்டே பார்ட்டியை தரவா என்ஜாய் பண்றது அந்த குழந்தை தான். ஏன்னா அது இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருக்கும், இந்த அம்மா அப்பா பின்னாடி ஓடிட்டு இருப்பா. அதோட ரோட்ல போயிடுது, நாய் எங்க இருக்கு, இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, எல்லாத்தையும் அந்த அம்மா அப்பா கையில ஒப்படைச்சிருக்கு. அதனால அது ஃப்ரீயா ஓடிட்டு இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, எனக்கு என்ன கவலை, 2 பேர் இருக்கா, அவ பார்த்துப்பாங்கிறதுனால அது முன்னாடி ஓடிட்டு இருப்பா. அது நிஷ்கவலையா இருக்கு. அந்த மனோபாவத்தை நமக்கு ஆச்சரியம் இருக்கும். சரண்டரே பண்ண முடியாது. மீக் சரண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன், மீக் சரண்டர் எல்லாம் யூஸ் பண்ணாத. சரண்டர் இஸ் நாட் மீக் என்றால் உன்னால தலை ஊறனாலும் சரண்டர் பண்ண முடியாது. உன்னோட அகங்காரம் உனக்கு சரண்டர் பண்ண விடவே விடாது. நீ சரண்டர் பண்ணனே நீ எங்கேயோ போயிட்ட முன்னாடி. ஆன்மீக பாதையில பல கிலோமீட்டர்ஸ் போயாச்சு, சரண்டர் எல்லாம் பண்ணவே முடியாது. பேனாவை கொடுத்த கேப்பை வச்சு நீ பேனாவை கொடுக்கணும், பேனா திருப்பி வரணும். இந்த லெவல்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலா அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆச்சாரியார்ட்ட நம்ம சிம்பிளி சரண்டர். சரணாகத பாவம் தான் ரொம்ப வசதி. பக்தி பூர்வகமான ஒரு விஷயம். அது மூலமா நம்ம, ஏன்னா பகவத்பாதம் தான் சொல்லியிருக்காரு, மோட்ச சாமக்கிரியாம் பக்தியேவ கரியசின்னு விவேக சூடாமணியில் அதையும் சொல்லிட்டார் ஆச்சாரியார். சாமக்கிரினா ரா மெட்டீரியல், மோட்சத்துக்கு பெஸ்ட் ரா மெட்டீரியல் பக்திட்டார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீத விதியதுன்னு 2வது லைன்ல சொல்றாரு அவர். பக்தி தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கு சரணாகதம் தான் இம்பார்ட்டன்ட். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து அதை கத்துக்கணும். பிரபத்திங்கிறத நம்ம கத்துக்கணும். சரணாகதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பண்ணிட்டோம்னா பெரிய ஒரு சபலம் ஆயிரும் நமக்கு. கவலையே பட வேண்டாம். 2 வயசு குழந்தை மாதிரி நம்ம மாட்டில் இருக்கலாம். அவர் பார்த்துப்பார், ஆச்சாரியார் பார்த்துப்பார். நியமானுசாரமா என்ன பண்ணணும் பண்ணலாம். சாஸ்திரத்தை கண்டுபிடிக்கணும். அவ என்ன சொல்றாளோ, பெரிய ஆச்சாரியால் சொல்றத ஸ்ரத்தாபூர்வகமா அதை மனசுல அதுக்கு பிரயத்தனம் பண்ணி அதை பண்ணணும். வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கணும். ஆச்சாரியாரை தரிசனம் பண்ணணும். அதுதான். எதுவுமே நமக்கு வேண்டாம். அவ்வளவு சிம்பிளான ஒரு ரோட் மேப் இருக்கு நமக்கு. அத இன்னைக்கு நம்ம ஆச்சாரியாரோட வர்தந்தி மகோத்சவத்துல இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து புத்தர் நம்ம அந்த சிந்தனைக்குள்ள நம்ம உள்ளடக்கிக்கிறதுக்கு நம்ம நடேஷ் ராஜா எனக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தார், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அதை நான் என்றென்றைக்கு ரொம்ப நன்றியோட அதை நான் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது நான் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதை நம்ம ஆச்சாரியார் ஒரு பద్ధதியப்ப இந்த மாதிரி பண்ண முடியுதுங்கிறது மகாபாகியமா நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் எல்லாரும் இந்த சத்சங்கத்துல வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்துக்கிறதே ஆச்சாரியர்களோட அனுகிரகத்துல முடியும், இல்லாட்ட முடியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன். டிவியில வருஷம் ஓடிட்டு இருக்கு, வந்து உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் கையில 2 ஜபமாலை வச்சுருக்கா, இப்படி பண்ணிட்டே இருக்கணும். ஒன்னு டிவி ரிமோட், அனது செல்போன், இப்படி ஜபமாலை பண்ணிட்டே இருக்கணும். இங்க வர வேண்டிய வேலையே கிடையாது. இங்க வரதே பெரிய விஷயம். இதே அவளோட அனுகிரகம். அந்த அனுகிரகம் பார்த்து நம்ம எல்லாம் அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமானோம். நம்ம வந்து நம்மளை அந்த ஜீவன சாப்பல்யத்துக்கு நம்மளை அழைச்சின்னு போறதுக்காக நம்ம ஆத்துல உட்கார்ந்த மேனிக்கு ஆச்சாரியர்கள் வச்சு பிரார்த்தனை பண்ணா பெரிய சங்கல்பமா இருக்குங்கிறத சொல்லி, இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரத்தை சொல்லி, நம்ம சச்சியானந்த சிவாவில் விஷ்ணுபாரதியோட குரு பாதுகா ஸ்தோத்திரம் அதை சொல்லி சமர்ப்பணம் பண்ணலான்ட்டு. அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாभ्यां குரு பக்திதாभ्यां வைராக்ய சாம்ராஜ்ய ஜனாभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्यां கவித்வவார சினிஷாகராभ्यां தௌபாக்யதாவா புதமாலிகாभ्यां दूरीकृतानं विपत्ततिभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नताययो श्री पतितां समीयुः कदाचिदप्यासुदरिद्रवर्या मूकाश्च पतितां हिताभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां पापादकाभ्यां तापत्रयहीन्द्रखगेश्वराभ्यां जाड्यादिसंशोधनभाभ्यां
नमो नमः श्री गुरुपादुकाभ्यां क्षमा षट्क प्रदवैभवाभ्यां समाधिदा प्रदधीक्षिताभ्यां रमा स्थिरभक्तिदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां कामादिसर्पव्रजः पुराभ्यां विवेकवैराग्यनिधिप्रदाभ्यां बोधप्रदाभ्यां धृतमोक्षदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमिदम्बो नमिदम्बो नच्यते पूर्णस्य नमदाय पूर्णमेवावशिष्यते ओ शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।